பொது அறிவுல முதலாவது வினா, அதாவது 101வது கொஸ்டின். Paleolithic stone tool was first discovered in India in 1863 by dash கேட்டிருக்காங்க. அதாவது 1863ஆம் ஆண்டு யாரால் இந்தியாவில் பழைய கற்கால கருவிகள் முதலில் கண்டுபிடிக்கப்படுதுன்னு கேக்குறாங்க. யாரால் பார்த்தோன்னா ராபர்ட் ப்ரூஸ்வுட் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் சரியான விடை. எப்ப கண்டுபிடிச்சிருப்பாருன்னா 1863ல கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் எங்க ஆய்வு செய்திருப்பாருன்னு பார்த்தோம்னா அத்திரம்பாக்கம் என்ற பகுதியில் தான் ஆய்வு செஞ்சிருப்பாரு. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்திரம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. இந்த அத்திரம்பாக்கத்துல தான் குடியம் குகை இருக்கு, அங்கதான் ஆய்வு செஞ்சிருப்பாரு. பழைய கற்கால கற்கோடாரிகளை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் பல்லாவரத்துல புதுமென்மேடு போன்றவையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் அங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னு பார்த்தோன்னா ராபர்ட் ப்ரூஸ்வுட் வந்து கற்கோடாரி கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து ஆப்ஷன் பில என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்.ஆர். ராவ் கொடுத்திருக்காங்க. இவர் வந்து பையம்பள்ளி என்ற பகுதியை ஆய்வு செஞ்சிருப்பாரு. பையம்பள்ளி எங்க இருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கு பையம்பள்ளி. அதை ஆய்வு செய்தவர் தான் எஸ்.ஆர். ராவ். அடுத்தது ஆப்ஷன் சில என்ன கொடுத்திருக்காங்கன்னா டோலவேரா பகுதி ஆய்வு செய்தவர் தான் ஜே.பி. ஜோஷி கொடுத்திருக்காங்க. இவர் எங்க ஆய்வு செஞ்சார்னா டோலவேரா, சிந்துவெளி பகுதிகளில் ஒன்றான டோலவேராவை ஆய்வு செய்தார். டோலவேரா பகுதியை ஆய்வு செய்தவர் தான் ஜே.பி. ஜோஷி. அதுக்கு அடுத்ததான் சார் ஜான் மார்ஷல் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டில மார்ஷல் கொடுத்திருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தோன்னா சிந்து சமவெளி பகுதியை ஆய்வு செய்தவர் இவர் தான். 1920ல ஏஎஸ்ஐனுடைய இயக்குநராக இருந்தவர். 1920 சிந்து சமவெளி பகுதியை ஆய்வு செய்தவர். ஆயிரத்தி 1920ஆம் ஆண்டுகள்ல ஏஎஸ்ஐனுடைய இயக்குநராகவும் இருந்திருப்பாரு அவரு. நமக்கு சரியான விடை என்னன்னா 101வது வினாவுக்கு ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ராபர்ட் ப்ரூஸ்வுட் தான். அடுத்தது வினா எண் 102. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். தீஸ் லைன்ஸ் ஆர் மென்ஷன்டு இன் விச் தமிழ் புக்னு கேட்டிருக்காங்க. அதாவது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம், இந்த வரிகள் எந்த தமிழ் நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் தான். அதாவது இந்த வடவேங்கடம்ங்கிறது என்னன்னா திருப்பதி குறிக்கும். தென்குமரினா இப்ப இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தான் சொல்றாங்க. வடவேங்கடம் தென்குமரிங்கிறது அதாவது தமிழகத்தின் எல்லையாக குறிப்பிடப்படுகிறது தொல்காப்பியத்துல. தமிழக எல்லை திருப்பதி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தமிழகத்தின் எல்லையாக வரையறுக்கப்பட்டுள்ளது தொல்காப்பியத்துல. தொல்காப்பியம் எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா தொல்காப்பியரால் எழுதப்பட்டதான். இது வந்து ஒரு இலக்கண நூல் தான். இதுல 3 அதிகாரம் இருக்கும். எழுத்து, சொல், பொருள் 3 மட்டும்தான் அதிகாரம். 27 எழுதுகளை கொண்டதான் இந்த தொல்காப்பியம் ரூபாய். அடுத்தது வினாயன் 103. 103ல the first conference of justice party was held at எங்க நடந்ததுன்னு கேக்குறாங்க. அதாவது நீதி கட்சியினுடைய முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல தான் நடந்திருக்கும். எப்பன்னு பார்த்தோம்னா 1917ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19 தான் நடந்திருக்கும். கோயம்புத்தூர்ல நடந்திருக்கும். இதுக்கு தலைமை தாங்கியவர் தான் ராமராயனிங்கர் என்பவர் தான் தலைமை தாங்கியிருப்பாரு. இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் தான் ராமராயனிங்கர். ராமராயனிங்கர் என்பவர் தலைமையில் நடந்திருக்கும் இந்த மாநாடு. அடுத்து நீதி கட்சியினுடைய பெயர் வந்து திராவிடர் கழகம் என பெயர் மாற்றிருப்பாங்க. சேலம் மாநாட்டுல தான் 1944 நடந்திருக்கும் சேலம் மாநாடு. சேலம் நீதி கட்சி மாநாடு. இந்த மாநாட்டுல தான் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். நம்மளுடைய சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தான் நீதி கட்சியினுடைய முதல் மாநாடு நடைபெற்ற இடம். அதுக்கு தலைமை தாங்கினவர் தான் ராமராயனிங்கர். அடுத்தது வினாயன் 104. Who wrote novel about தேவதாசி? அதாவது தேவதாசி பற்றி நாவல் எழுதியது யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னா மூலர் ராமாமிர்தம் அம்மையார் தான் எழுதியிருப்பாங்க தேவதாசி பற்றி ஒரு நாவல். ஆப்ஷன் டில இருக்கிறதா சரியான விடை. வினாயன் 104. ஆப்ஷன் ஏல யாரு கொடுத்திருக்காங்கன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து மதுரை சண்முகமடிய சுப்புலட்சுமி என்று அழைக்கப்படுபவர். இவங்க இசைக்குயில் என்றும் அழைக்கப்படுகிறார். இசைக்குயில் என்று நேரு பெருமானாரால் அழைக்கப்பட்டவங்க தான் இந்த எம்.எஸ். சுப்புலட்சுமி. அடுத்தது ஆப்ஷன் சில என்ன கொடுத்துருக்காங்க, பால சரஸ்வதி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பரதநாட்டிய கலைஞர். காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்றம் செய்தார். எத்தனை வயதுனா 7 வயதாக இருக்கும்போது 7 வயதில் பரதநாட்டியத்தை அரங்கேற்றம் செய்தவர். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 104வது வினாக்கு தேவதாசி பற்றி நாவல் எழுதியது யாருன்னு கேட்டிருக்காங்க. ராமாமிர்தம் அம்மையார் தான். மூலர் ராமாமிர்தம் அம்மையார் தான் சரியான விடை. ஆப்ஷன் டி தான். அடுத்தது 105. கொஸ்டின் நம்பர் 105ல
ஹூ இம்ப்ளிமெண்டட் பூண்டி ட்ரிங்கிங் வாட்டர் ரிசர்வாயர்னு கேட்டிருக்காங்க. அதாவது பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யாருன்னு கேட்கறாங்க. இந்த பூண்டி நீர்த்தேக்கம் எங்க இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்கு. இதை செயல்படுத்தியவர் தான் சத்தியமூர்த்தி. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி தான் செயல்படுத்தியிருப்பாரு. இந்த பூண்டி நீர்த்தேக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம். எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருப்பாங்கன்னா இந்த பூண்டி நீர்த்தேக்கம்ங்கிறது கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தான் இந்த பூண்டி நீர்த்தேக்கம். எப்ப கட்டியிருப்பாங்கன்னா 1944ஆம் ஆண்டு கட்டப்பட்டதான் இது. 1944 பூண்டி நீர்த்தேக்கம் கட்டப்பட்டிருக்கும். இந்த சத்தியமூர்த்தி யாருன்னு பார்த்தோன்னா காமராஜரனுடைய அரசியல் குரு. இவர் காமராஜரின் அரசியல் குரு. இது மட்டும் இல்லாமல் இவர் வெள்ளிநாக்கு வேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். வெள்ளிநாக்கு வேந்தர் யார் சொல்லணும்னா சத்தியமூர்த்தி தான். தீரன் சத்தியமூர்த்தி வெள்ளிநாக்கு வேந்தர். நமக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி தான் கட்டியிருப்பாரு பூண்டி நீர்த்தேக்கம். அடுத்தது வினாயன் 106. வாட் ஈவெண்ட் வாஸ் மைன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் நேரு டு பார்ட்டிசிபேட் இன் எக்ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் அரசியலுக்கு வரது முக்கிய காரணம் என்னன்னா ஜாலியன் வாலாபாக் துயரம் தான். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் டிராஜடி தான் சரியான விடை. இந்த ஜாலியன் வாலாபாக் டிராஜடி எப்போ நடந்திருக்கணும்னா 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13 ஏப்ரல் 13 தான் நடந்திருக்கும். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ்ல அருகே இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் என்ற பூங்காவில் தான் அது நடந்திருக்கும். நம்மளுக்கு சரியான விடை. இந்த துயரத்தை கண்டுதான் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருப்பாரு நேரு. ஆப்ஷன் பி தான் இது சரியான விடை. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? சௌரி சௌரா சம்பவம். சௌரி சௌரா சம்பவம்ங்கிறதுங்கன்னா சௌரி சௌராங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 1922 தான் இந்த சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கும். காவல்துறையை எரித்திருப்பார்கள் மக்கள். 1922 இந்த சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கும். எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கு இந்த சௌரி சௌரா. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் எப்ப நடந்ததுன்னா 1920 22 நடந்திருக்கும். 1920 முதல் 22 நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் சொல்றோம். இதுக்கு வந்து கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் அனுமதி கொடுத்திருப்பாங்க ஒத்துழையாமை இயக்கத்துக்கு. அடுத்தது சுதேசி இயக்கம் எப்ப தொடங்கி இருக்குன்னா 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7. 1905 ஆகஸ்ட் 7 சுதேசி மூவ்மெண்ட். 1905 ஆகஸ்ட் 7 தான் சுதேசி மூவ்மெண்ட் நடந்திருக்கும். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 106க்கு ஆப்ஷன் பி தான் ஜாலியன் வாலாபாக் டிராஜடி. இந்த ஏப்ரல் 13 கால் பைசாகி தினமாக அனுசரிக்கிறாங்க பஞ்சாப் மாநில மக்கள். அன்னைக்கு இந்த ஜாலியன் வாலாபாக் துயரம் நடந்திருக்கும். அடுத்தது வினாயன் 107. கிவ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரிவோல்ட் ஆஃப் மங்கள் பாண்டே. அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? வேலூர் மியூட்டினி. அடுத்தது தேர்ட் ஒன் டிஃபீட் ஆஃப் ஜான்சி ராணி. ஃபோர்த் ஒன் மியூட்டினி ஆஃப் மெரிட். சரியான வரிசையை பார்த்தோம்னா கால வரிசை படத்தை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மங்கள் பாண்டே கழகம் எப்ப நடைபெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா மங்கள் பாண்டே கழகம் நடைபெற்றது தான் 1857 ஏப்ரல் 18. அடுத்து வேலூர் கழகம் எப்ப நடந்திருக்கும் பார்த்தோம்னா வேலூர் கழகம் 1806 ஜூலை 10 வேலூர் கழகம் நடந்திருக்கும். வேலூர் மீட்டினி. அடுத்ததான் ஜான்சி ராணியின் தோல்வி. ஜான்சி ராணியின் தோல்வினா அவங்க இறந்துட்டு இருப்பாங்க அந்த போர்ல. ஜான்சி ராணி லட்சுமிபாய் 1858 ஜூன் 18. 1858 ஜூன் 18. அடுத்ததான் மேரட்ல கழகம் எப்ப நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா மேரட்ல கழகம் தான் 1857 மே 10. இது நாளைக்கும் நம்ம பொறுத்தோம்னா சரியான குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து ஆப்ஷன் சில தான் இருக்கு. 2 1 4 3. அந்த மங்கள் பாண்டியனுடைய கழகம் வந்து ஒடுக்கப்பட்டிருக்காங்க ஏப்ரல் 18 1857. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை 107 கொஸ்டினுக்கு. அடுத்தது 108. ஹூ பிரசிடெட் ஓவர் த மெட்ராஸ் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1927 கேட்டிருக்காங்க. அதாவது 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 1927ஆம் ஆண்டு. சரியான முக்கியமான கொஸ்டின் தான் இது. 1927 டாக்டர் அன்சாரி தான் இந்திய தேசிய காங்கிரசுக்கு சென்னை மாகாணத்தில் நடந்த இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை
பத்ருதீன் தியாப்ஜன் யாருன்னா, இது வந்து சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு, இந்தியா அளவில் நடந்த 3வது காங்கிரஸ் மாநாடு இது 1887. இதான் சென்னையில் நடந்திருக்கும். பத்ருதீன் தியாப்ஜி தான் தலைமை தாங்கியிருப்பாரு. இவர் முதல் முஸ்லீம் தலைமை தாங்கினவர் இவர் தான். இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை தாங்கிய முதல் இஸ்லாமியர் பத்ருதீன் தியாப்ஜி தான். அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் எப்ப தலைமை தாங்கியிருப்பாருன்னா 1938, 1939 2 காங்கிரஸ் மாநாடு தலைமை தாங்கியிருப்பாரு. இது வந்து ஹரிபுரா காங்கிரஸ் மாநாடு 1938 ஹரிபுரா காங்கிரஸ் மாநாடு. இந்த 2 காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு சுபாஷ் சந்திர போஸ். அடுத்தது ஆனி பெசன்ட் அம்மையார் வந்து ஒரே முறை தான் தலைமை தாங்கியிருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸுக்கு. 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. கல்கத்தா முதல் பெண் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை தாங்கினாங்க இவங்க தான். இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவர்னு கேட்டாங்கன்னா ஆனி பெசன்ட் அம்மையார் தான். கல்கத்தா செஷன்ல தான் இவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா டாக்டர் அன்சாரி தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவர் தான் கேட்டிருக்காங்க. தலைமை தாங்கினவர் தான் டாக்டர் அன்சாரி. அடுத்தது வினாயன் 109 கொஸ்டின்ல ரவீந்திரநாத் தாகூர் ரினவுன்ஸ்டு இஸ் நைட்வுட் இன் ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்ட் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார்? நைட்வுட் பட்டம் அவர் கொடுத்த பட்டம் என்னன்னா நைட்வுட் பட்டத்தை திறந்திருப்பாரு. இது சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக தான் அவருடைய தனது நைட்வுட் பட்டத்தை திறந்திருப்பாரு. 1919 ஏப்ரல் 13 அன்று நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக தான் தனது பட்டத்தை திறந்திருப்பாரு ரவீந்திரநாத் தாகூர். அடுத்தது தன்னாட்சி இயக்கம் எப்ப தொடங்குதுன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். தன்னாட்சி இயக்கம் 1916 தொடங்கியிருக்கும். முதலாக யார் தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஆனி பெசன்ட் அம்மையார் தான் தொடங்கியிருப்பாங்க சென்னை மாகாணத்துல. அதுக்கடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்துல திலகர் தொடங்கியிருப்பாரு தன்னாட்சி இயக்கத்தை. அடுத்து கிலாபத் இயக்கம்ங்கிறது 1919 அலி சகோதரர்களால் தொடங்கப்பட்டது அந்த கிலாபத் மூவ்மெண்ட். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை திறந்தாருன்னு கேட்டிருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி தான், ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான். அடுத்தது வினாயன் 110 The 20-point program was introduced in India is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் 20 அம்ச திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 20 அம்ச திட்டத்தை அறிமுகப்படுத்தினது யாருன்னா அப்போ பிரதமராக இருந்தவங்க தான் இந்திரா காந்தி அம்மையார் தான் இருந்திருப்பாங்க. அவங்க தான் இதை அறிமுகப்படுத்திருப்பாங்க 20 அம்ச திட்டங்கிறது. இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 7 இருக்கிறது தான். ஜூலை 1925 தான் இதுக்கு சரியான விடை. பிரதமர் வந்து இந்திரா காந்தி, அவனுடைய செயல் திட்டம் தான் இந்த 20 அம்ச திட்டங்கிறது. வினாயன் 110க்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது 111 கொஸ்டின்ல த ஸ்டேட் வித் லோவஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா ஆஸ் பர் 2011 சென்சஸ்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்ட இந்திய மாநிலம் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அருணாச்சல பிரதேசம் தான். 17 சதுர கிலோமீட்டர், அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு 17 பேர் இருக்காங்க. ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் வசிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசம் தான் ரொம்ப குறைவு, 17 பேர் தான் இருக்காங்க சதுர கிலோமீட்டருக்கு. அதே மாதிரி பீகார்ல பார்த்தோன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 1106 பேர் இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அடுத்ததா மேகாலயா கொடுத்திருக்காங்க. மேகாலயாவில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 132 பேர் இருக்காங்க சதுர கிலோமீட்டருக்கு. 132 பேர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்ததா சிக்கிம் பார்ப்போம். ஆப்ஷன் பில கொடுத்திருக்காங்க. 86 பேர் இருக்காங்க சதுர கிலோமீட்டருக்கு. 86 ஸ்கொயர் பெர் கிலோமீட்டர். தமிழ்நாடு எவ்வளவு இருக்காங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தினுடைய டென்சிட்டி பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்தோன்னா 555 பேர் இருக்காங்க பெர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. சதுர கிலோமீட்டருக்கு 555. இந்திய அளவில் பார்த்தோன்னா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை அடர்த்திங்கிறது 382 இருக்கு 2011 மக்கள் தொகை சென்சஸ் படி. அப்ப நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா லோவஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 112 பிளாக் ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது கருமை புரட்சி டேஷ் உடன் தொடர்புடையனா கச்சா எண்ணெய் உற்பத்தி தான், அதாவது குரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது மீன் உற்பத்தி கொடுத்துருக்காங்க, ஃபிஷ் ப்ரொடக்ஷன், அதாவது இது ப்ளூ ரெவல்யூஷன் சொல்லுவோம். ப்ளூ ரெவல்யூஷன் தான் நீல புரட்சி. நீல புரட்சி தான் மீன் உற்பத்தி, அதாவது கடல்சார் பொருட்கள் உற்பத்தி தான் நீல புரட்சின்னு சொல்றோம். அடுத்து பழங்கள் புரட்சியை பொறுத்த வரைக்கும் தங்க புரட்சின்னு சொல்றோம், அதாவது கோல்டன் ரெவல்யூஷன். வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு உற்பத்தியை வட்ட புரட்சின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 112 ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் உற்பத்தி தான் பிளாக் ரெவல்யூஷன் சொல்றோம், அதாவது கருமை புரட்சி. அடுத்தது 113வது வினா
டியூரிங் விச் டைம் பீரியட் தேர் வாஸ் எ ரேபிட் growth ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி எந்த ஆண்டுகளில் நிலவியதுன்னா 1951 81 இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி இருந்தது. இப்ப 1921 ஆண்டு என்ன சொல்றோம்னா மக்கள் தொகை பெரும்பிரிவினை ஆண்டுன்னு சொல்றோம். 1921 தான் மக்கள் தொகை பெரும்பிரிவினை ஆண்டு. அடுத்ததான் 1951 ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சி. 1951 ஆண்டு என்ன சொல்றோம்னு பார்த்தோம்னா சிறுபிளவு ஆண்டுன்னு சொல்றோம். ஏன் சிறுபிளவு ஆண்டுனா மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருக்கும். சிறுபிளவு ஆண்டு. மக்கள் தொகை வளர்ச்சியானது 1.33% 1.25% குறைஞ்சிருக்கும். அதனால தான் இது சிறுபிளவு ஆண்டுன்னு சொல்றோம். மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு எதை சொல்றோம்னா 1961 தான் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 1961 ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பாண்டுன்னு சொல்றோம். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 113க்கு ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 1951 முதல் 1981 தான் இந்தியாவுடைய விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி நடந்த காலம். அடுத்தது வினாயன் 114. ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திருப்பனந்தாள் காசி மட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது திருப்பனந்தாள் காசி மடத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குமரகுருபரர் தான் நிறுவிருப்பாரு. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய குமரகுருபரர் தான் சரியான விடை. இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீவைகுண்டத்துல பிறந்திருப்பாரு. ஸ்ரீவைகுண்டம். வாழ்ந்த காலம் தான் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருப்பாரு. 17ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்கை எழுதினது காசியில் தான் அவர் இயற்கை எழுதியிருப்பாரு. இவர் இயற்றிய நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் எழுதியிருப்பாரு. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ், கைலை கலம்பகம் எழுதியிருப்பாரு. கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, கந்தர் கலிவெண்பா, இதெல்லாம் அவர் வந்து இயற்றிய நூல்கள் தான். கந்தர் கலிவெண்பாவை இயற்றியது தான். நமக்கு சரியான விடை என்னன்னா குமரகுருபர் தான். 114வது ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய குமரகுருபர் தான் சரியான விடை. அருணகிரிநாதர் இவர் யாருன்னா ஆப்ஷன் சில கொடுத்திருக்காங்க. இவர் தான் திருப்புகை அருளியவர் அருணகிரிநாதர். புகழ்பெற்ற திருப்புகை அருளியவர் யாருன்னா அருணகிரிநாதர் தான். மாணிக்க வாசகர் வந்து 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறை அருளியவர். 8ஆம் திருமுறை. திருப்பெருந்துறையில தான் மாணிக்க வாசகர் சிவபுராணம் அருளியிருப்பாரு. 8ஆம் திருமுறை அருளும் இவர் தான். திருவாசகம், திருக்கோவையார் ரெண்டுமே வந்து இவர் அருளியத்தான். மாணிக்க வாசகர் அருளியத்தான். திருஞான சம்பந்தர் வந்து 12 திருமுறைகள்ல முதல் 3 திருமுறை அருளியவர் இவர் தான். 1, 2, 3 திருமுறைகளை அருளியவர் தான் திருஞான சம்பந்தர். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 114வது வினாக்கு குமரகுருவரர் தான் சரியான விடை. திருப்பனந்தாள் காசி மடத்தை நிறுவனர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய குமரகுருவரர் தான். அடுத்தது வினாயின் 115. மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது புலித்தேவர் வந்து பொறுத்தவரை நெற்கட்டும் செவல் என்ற பகுதி ஆட்சி செய்தவர் தான் புலித்தேவர். அடுத்தது மரு சகோதரர்கள் சிறுவயல் என்ற பகுதி ஆட்சி செய்திருப்பாங்க. மரு சகோதரர்கள் பெரிய மருது சிறிய மருதுன்னு 2 பேர் இருப்பாங்க. இவங்க தான் வந்து சிறுவயலை ஆட்சி செய்திருப்பாங்க. அடுத்தது கோபால் நாயக்கர் திண்டுக்கல் பகுதி ஆட்சி செய்தவர் தான் கோபால் நாயக்கர். திண்டுக்கலின் கோபால் நாயக்கர் அதான் தலைமை தாங்கியிருப்பாரு. எதுல் நாயக்கருங்கிறது ஆனைமலை என்ற பகுதி ஆட்சி செய்தவர். இது 4 நம்ம பொறுத்தோம்னா ஆப்ஷன் 7 இருக்கிறதா 4, 1, 2, 3 தான் சரியான விடை. வினாயன் 115க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 116. The scheme of படியரிசி வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் டேஷ் கேட்டிருக்காங்க. அதாவது படியரிசி திட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. யாருடைய ஆட்சி காலம்னு பார்த்தோம்னா CN அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏன் இந்த படியரிசி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1966ல அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் தமிழகத்துல. அதாவது வறட்சி காரணமாக. இதனால 1967ஆம் ஆண்டு காமராஜர் அறிஞர் அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாங்க தமிழக முதல்வரா. அப்ப இதை எப்ப அறிமுகப்படுத்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா மே மாதம் அறிமுகப்படுத்திருப்பாங்க. மே மாதம் 15 அறிமுகப்படுத்திருப்பாங்க. 1967 மே 15 அறிஞர் அண்ணாவால் அறிமுகம் செய்யப்பட்டது. எங்கன்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூர் தான் முதல்ல அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. அறிஞர் அண்ணா தான் அறிமுகம் செஞ்சு வச்சிருப்பாரு. சென்னை, கோவை முதல் முறையாக இந்த படியரிசி திட்டங்கிறது
சென்னை மற்றும் கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. 1967 மே 15 தான் தொடங்கி வச்சிருப்பாரு அறிஞர் அண்ணா. அப்போதைய முதலமைச்சராக இருந்தவர் தான் அறிஞர் அண்ணா. அடுத்தது காமராஜர் ஆட்சி செஞ்சிருப்பாரு தமிழக முதல்வர் எப்பன்னா 1954 முதல் 1963 வரைக்கும் ஒரு 9 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பாரு காமராஜர். பக்தவச்சலம் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் சார்பாக இருந்த கடைசி முதலமைச்சர் அவர் தான். காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி முதலாக பதவி வகித்தவர் தான் பக்தவச்சலம். 1965 இருந்து அறிஞர் அண்ணா பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் தான் இருந்திருப்பாரு. ராஜாஜி இவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. அது இல்லாம இந்தியா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் இவர் சென்னை மாகாணத்துல முதல்வராக பதவியேற்றிருப்பார். 1952 இருந்து காமராஜர் ஆட்சிக்கு முன்பு வரைக்கும் இவர் தான் இருந்திருப்பாரு. 1952 முதல் இந்தியா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக பதவியேற்றிருப்பாரு சி ராஜாஜி, சக்கரவர்த்தி ராஜாஜின்னு சொல்லுவோம். நமக்கு சரியான விடை என்னன்னா 116வது வினாக்கு ஆப்ஷன் சி தான், அறிஞர் அண்ணா தான், சி.என். அண்ணாதுரை. கொஸ்டின் நம்பர் 117, அதாவது the proclamation of மருது brothers pasted on the dash wall கேட்டிருக்காங்க. அதாவது மருது சகோதரர்கள் பிரகடனம் டேஷ் ஓரில் ஒட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. திருச்சி கோட்டையில் தான் ஒட்டியிருப்பாங்க, போர்ட் ஆஃப் திருச்சியில் தான் ஒட்டியிருப்பாங்க. 1801ஆம் ஆண்டு திருச்சி பேரறிக்கை, இது பேரு திருச்சி பேரறிக்கை தான் இந்த திருச்சி மலைக்கோட்டையில ஒட்டியிருப்பாங்க. எப்ப நடந்ததுன்னா 1801. இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்டவர்கள் தான் மருது சகோதரர்கள். இதை எங்க ஒட்டியிருப்பாங்கன்னா திருச்சி மலைக்கோட்டையிலும் ஸ்ரீரங்கல் கோவிலுடைய சுற்றுச்சுவரிலும் ஒட்டியிருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது சிவகங்கை கோட்டை. சிவகங்கை கோட்டை ஆட்சி செய்தவர் யாருன்னு பார்த்தோன்னா முத்துவடுகநாதர் தான் ஆட்சி செஞ்சிருப்பார். வேலுநாச்சியாருடைய கணவரான முத்துவடுகநாதர் ஆட்சி செய்த பகுதி தான் சிவகங்கை கோட்டை. முத்துவடுகநாதர். ஆங்கிலேயர்களுக்கும் முத்துவடுகநாதருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டிருக்கும். அதுதான் இவர் வந்து காளையார் கோவில் போர்ல 1872 இறந்திருப்பாரு. காளையார் கோவில் போர், காளையார் கோவில் இருக்கக்கூடிய கோட்டை முற்றுகையிடப்பட்டிருக்கும். அதுல முத்துவடுகநாதர் இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் என்ன பண்ணிருப்பாங்க, தப்பிச்சு திண்டுக்கல் கோட்டைக்கு போயிருப்பாங்க. திண்டுக்கல் கோட்டையில கோபால் நாயக்கர் தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் நெற்கட்டும் செவல் என்ற பகுதி ஆட்சி செய்தவர் தான் பூலித்தேவர் தான் ஆட்சி செஞ்சிருப்பாரு. நெற்கட்டும் செகல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெற்கட்டும் செவல் பகுதி ஆட்சி செய்தவர். நமக்கு சரியான விடை என்னன்னா திருச்சி கோட்டை தான், வினாடி 117. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 118, அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சம்பரான் சத்தியாகிரகா, செகண்ட் ஒன் வந்து கேதா சத்தியாகிரகா, ஃபோர்த் ஒன் அகமதாபாத் ஸ்ட்ரகிள், தேர்ட் ஒன் வந்து அகமதாபாத் ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபோர்த் ஒன் பைசாகி டேன்றாங்க. அதாவது சம்பரான் சத்தியாகிரகம் எப்ப நடந்திருக்குன்னா 1917 நடந்திருக்கும். சம்பரான்ங்கிறது பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நடந்திருக்கும் இந்த சம்பரான் சத்தியாகிரகம். மகாத்மா காந்தியடிகள் முதலாக அந்த சம்பரான் சத்தியாகிரகத்தில் தான் கலந்து இருப்பாரு. ஏப்ரல் 6ஆம் தேதி தான் நடந்திருக்கும். 1917 ஏப்ரல் 6. எங்கன்னா இந்த சம்பரான்ங்கிற அந்த பகுதி எங்க இருக்குன்னா பீகார் மாநிலத்தில் தான் இருக்கு, பீகாரின் சம்பரான் பகுதி. அடுத்தது கேதா சத்தியாகிரகம். கேதா சத்தியாகிரகம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா கேதா என்ற பகுதியில் தான் மார்ச் 11 1918 நடந்திருக்கும். மார்ச் 11 1918. அடுத்தது அகமதாபாத் ஆலை போராட்டம். அகமதாபாத் போராட்டம் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா 1918 மார்ச் 15 நடந்திருக்கும். மார்ச் 15 1918 அகமதாபாத் ஆலை போராட்டம். அடுத்தது பைசாகி நாள். பைசாகி நிலங்கிறத பைசாகி நாள்ல தான் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும். அதான் கால் பைசாகி நாள்ன்றோம். 1919 ஏப்ரல் 13ஆம் நாள். ஏப்ரல் 13 தான் இது நடந்திருக்கும். இது சரியான காலவரிசைப்படி அகரவரிசைப்படுத்தணும்னா சரியான விடை வந்து 1 2 3 4 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 118. அடுத்தது வினாயன் 119, த பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் கால் த ரிவோல்ட் ஆஃப் 1857 இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1857 ரிவோல்ட்டை பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் எப்படி வரையறுப்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா சுதந்திர, அதாவது சிப்பாய் மீட்டின் தான் சொல்லுவாங்க. 1857ஆம் ஆண்டு கழகத்தை ஆங்கிலேயர்கள் சிப்பாய் கழகம் என்றே வர்ணித்தார்கள். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, சிப்பாய் மீட்டினி. இது எப்ப நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா மே 10ஆம் தேதி தான் நடந்திருக்கும். சிப்பாய் மீட்டினி எப்ப ஸ்டார்ட் ஆகுனா மே 10 1857. ஆங்கிலேயர்கள் தான் சிப்பாய் மீட்டினி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வினாயன் 120, த மாப்ளா ரிபெலியன் ஆஃப் 1921 broke out in டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது மாப்ளா கழகம் 1921 எந்த இடத்துல நடைபெற்றுன்னு கேட்கறாங்க. கேரளாவில் தான் நடந்திருக்கு அந்த மாப்ளா கழகம். இது விவசாயிகள் கிளர்ச்சி தான், இஸ்லாமிய விவசாயிகளுடைய கிளர்ச்சி தான் இந்த மாப்ளா கழகங்கிறது 1921 தான் நடைபெற்றிருக்கும் கேரள மாநிலத்துல. இந்த பஞ்சாப்ல என்ன நடந்திருக்குன்னா பஞ்சாப்ல தான் ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி நடந்திருக்கும் 1919 ஏப்ரல் 13ஆம் நாள். ஏப்ரல் 13 அமிர்தசர் சரஸ்பூர் கோயில் அருகே இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் என்ற பூங்காவில் தான் இது நடந்திருக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி கால் பைசாகி நாள் தான் நடந்திருக்கும். ஆப்ஷன் நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா மாப்ளா கழகம் நடைபெற்ற இடம் தான் கேட்டிருக்காங்க. 1921 கேரளாவில் நடந்திருக்கும்.
அடுத்தது வினா எண் 121. கொஸ்டின் நம்பர் 121ல மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்போ தோற்றுவிச்சாங்கன்னு பார்த்தோன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி 1925 தோற்றுவிச்சிருப்பாங்க. ஏகே கோபாலன் தான். ஏகே கோபாலன் கம்யூனிஸ்ட் கட்சி 1925 கான்பூர்ல தோற்றுவிச்சிருப்பாங்க டிசம்பர் 26. அடுத்ததா சுதந்திரா கட்சிங்கிறது யாரால் தோற்றுவிக்கப்படுதுன்னா சி ராஜகோபாலாச்சாரியால் தொடங்கப்பட்டிருக்கும் சுதந்திரா கட்சி. சி ராஜாஜி 1959 தோற்றுவிச்சிருப்பாரு. அடுத்தது பாரதிய ஜனசங்கம் தீன் தயாள் உபாத்யாயா என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். பாரதிய ஜனசங்கம் 1951. அடுத்ததா சுதந்திர உழைப்பாளர் கட்சின்னு தோற்றுவித்திருப்பாரு. B.R. அம்பேத்கர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் 1936. இது நாளைக்கு நம்ம பொறுத்தோம்னா சரியான விடை வந்து 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏல தான் இருக்கிறது தான் சரி. நம்மளுக்கு 120 கொஸ்டின் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் 122. The சக்கரவர்த்தினி பேப்பர் வாஸ் டிவோட்டட் மைன்லி டு த எலிவேஷன் ஆஃப் இந்தியன் விமன் பை டேஷ் கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி என்ற நாள் இதை டேஷால் அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. யாரால் அர்ப்பணிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா பாரதியாரால் தான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சக்கரவர்த்தினி என்ற இதை நடத்திருப்பாரு. பெண்களுக்காகவே நடத்தப்பட்ட இதை தான் இந்த சக்கரவர்த்தினி இதைங்கிறது. அடுத்தது இந்தியா என்ற இதையில கேலி சித்திரத்தை வெளியிட்டு வரும் பாரதியார் தான். பாரதியார் எங்க பிறந்திருப்பாருன்னா எட்டயபுரத்துல பிறந்திருப்பாரு. எட்டயபுரம் பிறப்பு. இவரு இந்தியா என்ற இதழில தனது கேலி சித்திரத்தை வெளியிட்டிருப்பார். இந்தியா இதழில் அதாவது கருத்து படங்களை வெளியிட்டார். முதல்ல யாருன்னா இந்தியா இதழில பாரதியார் தான் வெளியிட்டிருப்பார். Question number 122 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து 123 கொஸ்டின். இன் தமிழ்நாடு த ஃபர்ஸ்ட் எவர் செலிப்ரேஷன் ஆஃப் மே டே வாஸ் ஆர்கனைஸ்டு இன் 1923 பை டேஷ்னு கேட்டிருக்காங்க. மே தின கொண்டாட்டம் அதாவது தமிழ்நாட்டில் 1923ஆம் ஆண்டில் மே தினத்தினுடைய முதல் கொண்டாட்டம் டேஷால் ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடைய யாருன்னா எம் சிங்காரவேலர் தான். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சிங்காரவேலரால் தொடங்கப்பட்டது தான் இந்த மே தின கொண்டாட்டம் 1923. சி தான் உங்களுக்கு சரியான விடை 123 கொஸ்டினுக்கு. ஆப்ஷன் ஏல யார் கொடுத்துருக்காங்கன்னா ராஜாஜி கொடுத்துருக்காங்க. இவரும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி தேர்தல் நடந்திருக்கும். அதெல்லாம் 1937 முதல்வராக பதவி ஏற்றிருப்பார். முதலாக முதலமைச்சரானது வந்து 1937 தான். அடுத்ததான் இந்தியா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமும் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. 1952 முதலமைச்சராக இருந்திருப்பாரு. 1952 இருந்து 54. காமராஜரும் முதலமைச்சராக இருந்திருப்பாரு 1954 இருந்து. அதாவது ராஜாஜி பதவி ராஜினாமா செய்ததுக்கு அப்புறம் இவர் தான் முதல்வராக பதவி ஏற்றிருப்பாரு. 1954 இருந்து 63 வரைக்கும் சுமார் 9 ஆண்டுகள் வந்து ஒரு முதல்வராக பணியாற்றி இருப்பாரு கு காமராஜர். அடுத்த ஆப்ஷன் டில யார் கொடுத்துருக்காங்கன்னா ஈவே ராமசாமி கொடுத்துருக்காங்க. இவர் தான் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு 1925. 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்றத தொடங்கியிருப்பாரு. தமிழ்ல சுயமரியாதை இயக்கம்னு சொல்றோம். இது தந்தை பெரியாரால் தொடங்கப்பட்டதுதான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 124. நேம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி வென் இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. அதாவது 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய ஓபி ராமசாமி தான் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. இவருடைய டேம் என்னன்னு பார்த்தோம்னா முதலமைச்சராக இருந்த பீரியடு 23 மார்ச் 1947 இருந்து 6 ஏப்ரல் 1949 வரைக்கும் இவர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. அதாவது இந்தியா விடுதலை அதாவது சுதந்திரமான போது யார் முதலமைச்சர் தான் கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும். அந்த தேதியில முதல்வராக இருந்தவர் தான் ஓபி ராமசாமி. ஆப்ஷன் ஏழு இருக்கிறதா சரியான விடை. அடுத்தது சி ராஜாஜி கொடுத்திருக்காங்க. இவரும் இந்தியா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் முதலமைச்சராக இருந்திருப்பார் 1952 முதல் 10/4/1952 இவர் முதலமைச்சராக பதவியேற்றிருப்பாரு. 1954 வரைக்கும் இவர் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. அடுத்தது பி.எஸ். குமாரசாமி ராஜா கொடுத்திருக்காங்க. இவர் எப்ப முதலமைச்சராக இருந்திருப்பாருன்னா 6 ஏப்ரல் 1949 முதல் 26 ஜனவரி 1950 வரைக்கும் அவர் இருந்திருப்பாரு. 1950. அடுத்தது டி பிரகாசம் அதாவது தந்துக்குரி பிரகாசம்னு சொல்றோம். இவர் எப்ப முதலமைச்சராக இருந்திருப்பாருன்னா 1946 முதலமைச்சராக இருந்திருப்பாரு. 30/4/1946 முதல் 23/3
1947 வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. அதனால பாத்தீங்கன்னா இவர் வந்து மார்ச் மாசம் 23ஆம் தேதியோட இவருடைய பதவி முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா பதவி ஏற்றவர் தான் ஓபி ராமசாமி, ஓமந்தூரா ராமசாமின்னு சொல்றோம். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் முதலமைச்சராக இருந்திருப்பாரு இந்தியா சுதந்திரமான போது. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 125. விச் இங்கிலீஷ் ஜெனரல் வாஸ் டிஃபீட்டட் பை பூலித்தேவர்? அதாவது பூலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை யாருன்னா ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான் தான். ஆப்ஷன் சில இருக்கிறதா சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 125. ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான் 125th கொஸ்டினுக்கு தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 126. தந்தை பெரியார் வாண்டட் பீப்புள் டு கன்சிடர் த ஃபாலோவிங் as ஈக்குவல் டு தேர் லைவ்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதாவது தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது, எதை விரும்பினார்னு பார்த்தோம்னா சுயமரியாதையை தான் விரும்பியிருப்பார், செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதனால தான் தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். 1925 தான் ஆரம்பிச்சிருப்பாரு சுயமரியாதை இயக்கம். இதனுடைய அதிகாரப்பூர்வ இதழ் எதுன்னு பார்த்தோம்னா அதிகாரப்பூர்வ இதழ் தான் குடியரசு என்ற இதையும் தொடங்கியிருப்பார். அதே ஆண்டில் தான் அதிகாரப்பூர்வ இதழ். சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ இதழ் தான் குடியரசு இதழ். 1925 தான் இந்த குடியரசு இதழையும் தொடங்கியிருப்பாரு. அந்த பெரியாரால் நடத்தப்பட்டதான் இந்த குடியரசு இதழ். நமக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சுயமரியாதை தான். இங்கிலீஷ்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, அதான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 127. One's knowledge depends on how much he learns. What is the simile that திருவள்ளுவர் uses in this meaning ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும், இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை எதுன்னு கேட்டிருக்காங்க. தொட்டணி தூரும் மணற்கேணி தான். ஆப்ஷன்ஸ் டீல இருக்கிறதா சரியான விடை. இன் சாண்டி சாயில் வென் டீப் யூ டில் யூ ரீச் த ஸ்பிரிங்ஸ் பிலோ. அதாவது தமிழ் திருக்குறள் என்ன வரும்னா தொட்டணித்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணித்து ஊரும் அறிவு. அதான் இந்த திருக்குறள். அந்த திருக்குறளுக்கான தான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த பொருளுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா தொட்டணி தூரும் மணற்கேணி போன்றதான் நம்ம கல்வி கற்க கற்க அறிவு சுரக்கும், அதான் சொல்றாரு. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 128. Hindu Religious Endowment Act was passed by for the first time by the government of dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்து சமய அறக்கட்டளை சட்டம் HRNC ஆக்ட் முதலில் எந்த கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்கறாங்க. நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கும். 1923ஆம் ஆண்டு தான் நீதி கட்சியின் ஆட்சி காலத்துல இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டதும் 1923 தான். நீதி கட்சியினால் தான் தொடங்கப்பட்டிருக்கும். நீதி கட்சி எப்போ ஆட்சி செஞ்சிருப்பாங்கன்னா 1920 முதல் 1937ஆம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. மொத்தம் இந்த 17 ஆண்டுகள்ல 13 ஆண்டுகள் வந்து நீதி கட்சியினுடைய ஆட்சி தான் நடைபெற்றிருக்கும். 13 ஆண்டுகள் நீதி கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றிருக்கும். நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஆட்சி செய்த காலம்ங்கிறது 13 ஆண்டுகள் தான். நம்மளுக்கு சரியான விட என்னன்னா 128 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான், நீதி கட்சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 129. Find below the text not written sang by the நம்மாழ்வார். அதாவது கீழ்காண்பவற்றில் நம்மாழ்வார் பாடாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 நூல்களில் ஒண்ணு மட்டும் நம்மாழ்வார் பாடியிருக்க மாட்டாரு. நான்முகன் திருவந்தாதி இது மட்டும் தான் நம்மாழ்வார் பாடாதது. இந்த நான்முகன் திருவந்தாதி எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா திருமழிசை ஆழ்வார் தான் எழுதியிருப்பாரு. திருமழிசை ஆழ்வாரால் எழுதப்பட்டதான் நான்முகன் திருவந்தாதி. மற்றதெல்லாம் வந்து நம்மாழ்வார் எழுதினதான். திருவிருத்தம் நம்மாழ்வார் எழுதினது, திருவாழ்மொழி மற்றும் பெரிய திருவந்தாதி இந்த மூணுமே வந்து நம்மாழ்வாரால் எழுதப்பட்டதான். இதுல நம்மாழ்வாரால் எழுதப்படாதான் நான்முகன் திருவந்தாதி. இதை எழுதினவர் தான் திருமழிசை ஆழ்வார். மொத்தம் ஆழ்வார்கள் எத்தனை பேர்னா 12 ஆழ்வார்கள். இதுல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாருன்னு பார்த்தோன்னா ஆண்டாள் தான். இந்த ஆண்டாள் எழுதினதான் நாச்சியார் திருமொழி, திருப்பாவை இந்த 2 நூலுமே ஆண்டாளால் எழுதப்பட்டது. அடுத்தது வினாயன் 130. பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் வேர் ஹேண்டட் ஆன் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்க 3 பேருமே எப்ப தூக்கிலிடப்பட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. தூக்கிலிடப்பட்ட நாள் தான் மார்ச் 23, 1931ஆம் ஆண்டு தான் தூக்கிலிடப்பட்டிருவாங்க 3 பேரையும். மார்ச் 23, 1931 இவங்கள தூக்கிலிடப்பட்ட நாள் இதான். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 130. கொஸ்டின் நம்பர் 131ல அல் ஹிலால் எ வீக்லி உருது ஜர்னல் வாஸ் ஸ்டார்டட் பை டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது அல் ஹிலால் என்ற உருது பத்திரிகையை வாரப்பத்திரிகை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தால் தொடங்கப்பட்டதான் அந்த அல் ஹிலால் என்ற வாரப்பத்திரிகை. இது வந்து உருது மொழியில எழுதப்பட்ட பத்திரிகை தான். அபுல் கலாம் ஆசாத் தான் இதை வெளியிட்டிருப்பாரு. அவரால் தொடங்கப்பட்டதான். இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் இவர் தான். இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் இவர் தான். இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்காவில தான் பிறந்திருப்பாரு. 11 நவம்பர் 1888 பிறந்திருப்பாரு. மெக்கா சவுதி அரேபியாவில் தான் பிறந்திருப்பாரு.
நம்மளுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி தான். அடுத்தது ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியால் தொடங்கப்பட்டது தான் ஹரிஜன் பத்திரிகை. ஹரிஜன் என்ற பத்திரிகை தொடங்கியிருப்பாரு மகாத்மா காந்தி. ஜவஹர்லால் நேரு த நேஷனல் ஹெரால்டு. தி நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகை தொடங்கியிருப்பாரு ஜவஹர்லால் நேரு. நேஷனல் ஹெரால்டு. த நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையை தொடங்கியிருப்பாரு ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி இந்திய தமிழகத்தில் தொடங்கப்பட்டது அந்த இந்து என்ற பத்திரிகையினுடைய நிறுவனர் தான் ஜி சுப்பிரமணியம் ஐயர். த ஹிந்து என்ற ஆங்கில பத்திரிகை தொடங்கியிருப்பாரு ஜி சுப்பிரமணிய ஐயர். எப்ப தொடங்கியிருப்பாங்கன்னா 1878ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது அந்த இந்து பத்திரிகை. மதராஸ் மாகாணத்தில் தொடங்கியிருப்பாங்க. நம்மளுக்கு சரியான விட என்னன்னா கொஸ்டின் நம்பர் 131க்கு ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 132. சூஸ் த ரைட் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று இந்தியன் லீக் ஃபவுண்டட் இன் 1843 கொடுத்துருக்காங்க. அது தப்பு. இந்திய லீக் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1875 தான் தொடங்கியிருப்பாங்க. சிசிர் குமார் கோஷ் 1875 தான் சரியானது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறா. யாரால் தொடங்கப்பட்டிருக்குன்னா சிசிர் குமார் கோஷ். சிசிர் குமார் கோஷ். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் ஃபவுண்டட் பெங்கால் இன் 1875 கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறு தான். இது 1851 தான் தொடங்கியிருப்பாங்க 29 அக்டோபர். அதாவது ஆங்கில இந்திய சங்கம் வங்காளத்தில் 1875 ஆரம்பிக்கப்பட்டதுன்றாங்க. 1875 1851 அக்டோபர் 29. அப்ப எதுவும் தவறு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து தேர்ட் ஒன்று பார்ப்போம். இந்திய அசோசியேஷன் ஃபவுண்டட் இன் 1876 கொடுத்துருக்காங்க. இந்தியன் அசோசியேஷன் அது மட்டும் தான் சரியா இருக்கு. இந்திய சங்கம் 1876 ஆரம்பிக்கப்பட்டதுன்றாங்க. அது மட்டும் சரி. ஃபோர்த் ஒன்று பார்ப்போம். பூனா சர்வஜனிக் சபா செட்டப் இன் 1878 கொடுத்துருக்காங்க. பூனா சர்வஜனிக் சபை ஆரம்பிக்கப்பட்டது எப்ப நாம் 1870 வரணும். அதுவும் தவறு தான். எம்ஜி ராணாடேவால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். எம்ஜி ராணாடே தான் இதில் ஆரம்பிச்சிருப்பாங்க 1870. ஆனா 78 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. மகாதேவ கோவிந்த ராணடே இவர் தான் அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு சரியானது என்னன்னு பார்த்தோம்னா ஒரே ஒன்று மட்டும் தான் சரி. மூன்றாவது மட்டும் தான் சரியா இருக்கு. ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 132. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 133. கபாடபுரம் வாஸ் என்கல்ஃப்டு பை எஸ் சி டியூரிங் த ரீஜன் ஆஃப் த பாண்டியன் கிங் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யாருன்னு கேட்கறாங்க. முடத்திருமாறன் தான். ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய முடத்திருமாறன் தான் அப்ப ஆட்சி செஞ்சிருப்பாரு. அதான் சரியான விடை. ஆப்ஷன் சி. மொத்த தமிழ்ல 3 தமிழ் சங்கங்கள் இருந்திருக்கும் தமிழ்நாட்டுல. அது முதல் சங்கம் தோற்றுவித்த யாருன்னா காய்ச்சின வைதி. முதல் தமிழ்ச்சங்கம். தமிழ்ச்சங்கம் 3 சங்கம் இருக்கும். அதுல முதல் சங்கம் தோற்றுவித்தர் தான் காய்ச்சின வைதி. இவர் எதை தலைமையாக கொண்டு ஆட்சி செஞ்சிருப்பாருன்னா தென்மதுரையை தலைமையாக கொண்டு ஆட்சி செஞ்சிருப்பாரு காய்ச்சின வழுதி. இரண்டாம் தமிழ்ச்சங்க தோற்றுவித்தவர் தான் கபாடபுரத்தில் தோற்றுவிச்சிருப்பாரு. இரண்டாம் தமிழ்ச்சங்கம் வேண்டர் செய்யன். மூன்றாம் தமிழ்ச்சங்கம் முடத்திருமாறனால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா இந்த கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் முடத்திருமாறன். மூன்றாம் தமிழ்ச்சங்கம் முடத்திருமாறன். இவர் தான் மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்து ஆட்சி செஞ்சிருப்பாரு முடத்திருமாறன். தற்போதைய மதுரையில இவர் ஆட்சி செஞ்சிருப்பாரு. மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்த முடத்திருமாறன். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 134. விச் ஆஃப் த எட்டு தொகை புக் கண்டைன்ஸ் ஆம்பிள் ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட 8 தொகை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அகநானூறுல தான் வரலாற்று செய்திகள் மிகுதியாக இருக்கும். அகம் சார்ந்த நூல் தான் இது. 400 பாடல்களை கொண்டிருக்கும். அகம் 400 பாடல்களை கொண்டதான் 400 சாங்ஸ். எத்தனை புலவர்கள் பாடியிருப்பாங்கன்னா 145 புலவர்களால் பாடப்பட்டிருக்கும் அந்த 400 பாடல்கள். 145 புலவர்கள் இவங்களால பாடப்பட்டதான் வரலாற்று செய்திகள் மிகுதியாக காணப்படக்கூடியதான் இந்த அகநானூறுங்கிறது. கலித்தொகைங்கிறது யாருன்னா கலித்தொகைங்கிறது இதுவும் 8 தொகை நூல்கள் ஒன்று தான் கலித்தொகை. 150 பாடல்கள் கொண்டிருக்கும். 150 பாடல்கள். பாடிய புலவர்கள் எண்ணிக்கை 5 புலவர்கள். 5 புலவர்கள் தான் இந்த 150 பாடல்களையும் பாடியிருப்பாங்க. புறநானூறு 400 பாடல்களை கொண்டது.
400 பாடல்களை 158 புலவர்களால் பாடப்பட்டிருக்கும். புறநானூற்றில் அதிகமான பாடல் பாடியிருப்பாங்க யாருன்னா ஔவையார் தான் பாடியிருப்பாங்க அதிகமா. குறுந்தொகைங்கிறது 400 பாடல்களை கொண்டிருக்கும். குறுந்தொகையும் பாடிய புலவர்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா 205 புலவர்கள் பாடியிருப்பாங்க இந்த 400 பாடல்களை. 205 புலவர்கள். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய அகநானூறு தான். அதிகமான வரலாற்று செய்தி கொண்டு 8 தொகை நூல் தான். ஆப்ஷன் பி. அடுத்தது 135வது வினா. த கேபிட்டல் சிட்டி ஆஃப் சங்கம் சேராஸ் வாஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. சங்ககால சேரர்களின் தலைநகரம் எதுன்னு பார்த்தோன்னா வஞ்சி தான். ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய வஞ்சி தான் சங்ககால சேரர்களின் தலைநகரம். இது வஞ்சி மாநகரம், இது கரூர். வஞ்சி மாநகரம்னு சொல்லுவாங்க. இந்த வஞ்சி தான் வந்து சங்ககாலத்துல சேரர்களின் தலைநகரம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் 135க்கு. அடுத்தது ஆப்ஷன் பில என்ன கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க. இது சோழர்களின் தலைநகரமா விளங்கியது தான் தஞ்சை. பிற்கால சோழர்களினுடைய தலைநகரம் தான் தஞ்சை. விஜயாலய சோழனால் ஆரம்பிக்கப்படுது. விஜயாலய சோழன் தான் பிற்கால சோழ மரபை தொட்டு வைத்திருப்பாரு. ராஜராஜ சோழன் போன்றவர்கள் அங்க தஞ்சாவூரை தலைமையகமாக கொண்டு தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் தான் ராஜேந்திர சோழன் தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சிருப்பாரு. காஞ்சிபுரங்கிறது பல்லவர்களினுடைய தலைநகர். பல்லவர்களுடைய தலைநகராக இருந்ததான் காஞ்சிபுரம். மதுரை பாண்டியர்களின் தலைநகராக இருந்தது. பாண்டியர்களின் தலைநகர். நம்மளுக்கு என்னன்னா சங்ககால சேரர்களின் தலைநகரம் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய வஞ்சி தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 136. 136ல இன் விச் எக்ஸ்கவேஷன் சைட் சர் மார்டிமர் வீலர் யூஸ்டு சயின்டிபிக் அண்ட் சாயில் லேயர் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மார்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறையை பயன்படுத்தினார்னு கேட்டிருக்காங்க. அரிக்குமேடு தான். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய அரிக்குமேடு தான். இந்த அரிக்குமேடு எங்க இருக்குன்னா புதுச்சேரியில உள்ளதான் இந்த அரிக்குமேடு அகழ்வாய்வு. இங்கதான் சங்ககால சோழர்களுடைய துறைமுக நகரமாக விளங்கிய அந்த அரிக்குமேடு. இங்கதான் அவர் வந்து அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறையை பயன்படுத்தியிருப்பாரு கண்டுபிடிக்கிறதுக்காக. இவர் அரிக்குமேட்ல எப்போ அகழ்வாய்வு செஞ்சிருப்பாருன்னா 1944 தான் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர்னு சொல்லுவோம். REM வீலர்னு சொல்லலாம். அவர் தான் இங்க அகழ்வாய்வு பண்ணியிருப்பாரு 1944ல. நம்மளுக்கு சரியான விட என்ன ஆப்ஷன் பி தான். அதுக்கு அத்திரம்பாக்கம். இந்த அத்திரம்பாக்கத்தில் அகழ்வாய்வு செய்தவர் தான் 1863ல திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்க இந்த அத்திரம்பாக்கம். 1863ல ராபர்ட் புரூஸ்பூட் என்பவர் ஆய்வு செஞ்சிருப்பாரு. ராபர்ட் புரூஸ்பூட். இவர் தான் கல்லாயுதம் கண்டறிஞ்சிருப்பாரு. கல்லாயுதம். குடியம் குகைன்னு சொல்லுவாங்க. இந்த அத்திரம்பாக்கத்தில் தான் இருக்கு குடியம் குகை. ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய அத்திரம்பாக்கம். அடுத்தது பையம்பள்ளி எங்க இருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. திருப்பத்தூர். இங்க சுடுமண்ணாலான குழாய் கண்டுபிடிச்சிருப்பாங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பையம்பள்ளி. இங்க ஆய்வு செய்தவர் யாருன்னா SR ராவ் தலைமையிலான குழு தான் ஆய்வு செஞ்சிருப்போம். SR ராவ் தலைமையில பையம்பள்ளியில ஆய்வு செஞ்சிருப்பாங்க. இவர் தான் வந்து இங்க சுடுமண்ணாலான குழாய்களை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்தது ஆதிச்சநல்லூர். இது எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்கு. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். இங்க வந்து முதுமக்கள் தாழிகள் கண்டறிஞ்சிருப்பாங்க ஆதிச்சநல்லூர்ல. இங்க 1876ல யார் அகழ்வாய்வு பண்ணிருப்பாருன்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரூ ஜாகர் என்பவர் தலைமையில் ஆய்வு நடந்திருக்கும். 1876ல ஆண்ட்ரூ ஜாகர் இவர் தான் ஆய்வு செஞ்சிருப்பாரு 1876ல. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 137. நேம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டியூரிங் ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் இன் 1965. அதாவது 1965 இந்திய எதிர்ப்பு மாநாடு நடந்த போது தமிழ்நாட்டில் யார் முதல் மந்திரியாக இருந்தார்னு கேட்டிருக்காங்க. 1965ல இந்திய எதிர்ப்பு நடக்கும்போது பக்தவச்சலம் தான் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி முதலமைச்சர் இவர் தான். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கடைசி முதல்வராக இருந்திருப்பாரு இவர் பதவி முடிஞ்சதுக்கு அப்புறம் அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருப்பாரு. காங்கிரஸ் கட்சி முதல்வர் இவர் தான் கடைசி காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்தை சேர்ந்த முதல்வராக இருந்தவர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து காமராஜர் ஆட்சி செஞ்சிருப்பாரு 1954ல இருந்து 63 வரைக்கும். இவர் 9 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பாரு காமராஜர். ராஜாஜி 1952ல இருந்து 54 வரைக்கும் முதல்வராக இருந்திருப்பாரு. தமிழ்நாட்டினுடைய சுதந்திரமானதுக்கு அப்புறம் முதல் முதல்வராக பதவியேற்றவர் தான் சத்தியமூர்த்தி. திறன் சத்தியமூர்த்தின்னு சொல்றோம். இவர் வந்து காமராஜருடைய அரசியல் குருவாக இருந்தவர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 138. Dare to do a thing it is shameful to say as per the above திருக்குறள் how should we enter in action. அதாவது டேஷ் துணிக கருமம் துணிந்த பின் டேஷ் என்பது இருக்கு. எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என வள்ளுவர் மேற்கூறிய குரலில் கூறுகிறான்னு கேக்குறாங்க. இங்க என்ன வரணும், எண்ணி துணிக கருமம்னு வரணும். எண்ணி துணிக கருமம் அந்த திருக்குறளை தான் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எண்ணுவோம் என்பது இழுக்குன்றதான் திருக்குறள். அதாவது இந்த திருக்குறள் என்ன சொல்ல வராங்கன்னா நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகுதான் ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு சரியான விடை. ஆஃப்டர் எ மெச்சூர் தாட். அதாவது எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஆப்ஷன் சி நம்மளுக்கு சரியான விடை 138க்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 139.
Name the women leader who participated in the Neel Statue Satyagraha in Tamil Nadu in 1927. அதாவது தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு நீல் உருவ சிலையை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யாருன்னு கேக்குறாங்க. கொடுத்துக்கிறதுல யார் சரியான அப்படின்னா பத்மாசினி அம்மையார் தான் தலைமை இது கலந்து இருப்பாங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் 1927 நடந்திருக்கும். இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் தான் நெல்லை சோமயாஜுலு தான் இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்துக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. நெல்லை சோமயாஜுலு இவர் தான் நீல் சிலை அகற்றும் போராட்ட தலைமை தாங்கியிருப்பாரு. இதுல கலந்து கொண்ட பெண்மணி பேர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய பத்மாசினி அம்மையார் தான் இதுல கலந்து இருப்பாங்க. அடுத்தது உப்பு சத்தியாகிரகத்தின் போது உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் கட்டிய பெண்மணி அப்படின்னு கேட்டாங்கன்னா ருக்மணி லட்சுமி தான் அபராதம் கட்டிய பெண்மணி அவங்க தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 140. The article why I am an atheist written by dash கேக்குறாங்க. அதாவது நான் ஏன் நாத்திகவாதி எனும் கட்டுரையை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. பகத்சிங் தான் எதிர்ப்பாரு. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பகத்சிங் தான் எதிர்ப்பாரு. why I am an atheist அப்படின்ற கட்டுரை எழுதியிருப்பாரு. நமக்கு சரியான விடை என்னன்னா 140 வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி ல லாலா லஜபதி ராய் கொடுத்திருக்காங்க. இவர் வந்து பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுவார். பஞ்சாபின் சிங்கம் யாருன்னா லாலா லஜபதி ராய். கொஸ்டின் நம்பர் 141 who is started சிவாஜி மூவ்மெண்ட் இன் 1895 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1895ஆம் ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாலகங்கார திலகர் தான் தொடங்கியிருப்பாரு. எங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடங்கியிருப்பாரு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடங்கப்பட்டதான் இந்த சிவாஜி இயக்கம். இந்துக்களை மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டதான் இந்த சிவாஜி மூவ்மெண்ட் 1895 தொடங்கியிருப்பாரு. மகாராஷ்டிராவில் மும்பையில தான் தொடங்கியிருப்பாங்க. இது சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்தியாவின் தாதாபாய் நவ்ரோஜி கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதுபெரும் மனிதர்னு கேட்டாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்தியாவின் முதுபெரும் மனிதர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 142 who started the சமாஜ் சமாதா சங்கா to propagate the கோஸ்பெல் ஆஃப் சோசியல் ஈக்குவாலிட்டி அமாங் அன்டச்சபிள்ஸ் அண்ட் கேஸ்ட் இண்டோஸ். அதாவது தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதி இந்துக்கள் மத்தியிலே சமூக சமத்துவத்தை போதிக்க யாரால் சமாஜ் சமாத சங்கம் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 142வது சரியான விடைனா அம்பேத்கர் BR அம்பேத்கரால் தான் தொடங்கப்பட்டிருக்கும். சமாஜ் சமாத சங்கம் 1927 செப்டம்பர் மாதம் தொடங்கியிருப்பாங்க. 1927 செப்டம்பரில் தொடங்கப்பட்டதா சமாஜ் சமாத சங்கம். கொஸ்டின் நம்பர் 142க்கு BR அம்பேத்கர் தான் சரியான விடை. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 1936ஆம் ஆண்டு உழைப்பாளர் கட்சியை தொடங்கியிருப்பாரு. அகில இந்திய உழைப்பாளர் கட்சியை தொடங்கியிருப்பாரு 1936. அடுத்தது ஆப்ஷன் சி யார் கொடுத்துருக்காங்கன்னா ஆச்சாரிய வினோபா பாவே கொடுத்துருக்காங்க. இவர் தான் பூமிதான இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு 1940ஆம் ஆண்டு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 143 சூஸ் த ரைட் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. மங்கள் பாண்டே ஓபன்லி கால்டு த இந்தியன் சோல்ஜர்ஸ் டு டேக் ரெவெஞ்ச் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஆன் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது மங்கள் பாண்டே இந்திய போர் வீரர்களை அழைத்து ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. மார்ச் 31 1857 தான் சொல்லியிருப்பாரு. மார்ச் 29 சாரி 29 மார்ச் 1857 தான் சொல்லியிருப்பாரு. ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள் தான் இந்த நாள் மார்ச் 29 1857. இதுக்கு எதிர்த்து ஆங்கிலேயர்கள் இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்க. எப்ப தூக்கு தண்டனை நிறைவேற்றிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 8ஆம் தேதி 1857ஆம் ஆண்டு இவருக்கு தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க மங்கள் பாண்டே. இவர் வந்து பேரக்பூர் படைப்பிரிவை சேர்ந்தவர் தான் இந்த மங்கள் பாண்டே என்பவர். இவர் தூக்கிலிடப்பட்ட நாள் தான் 1857 ஏப்ரல் 8. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 143க்கு ஆப்ஷன் பி தான் 29 மார்ச் 1857. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 144 மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. அதாவது பொறுத்துக்கல சி ரங்கராஜன் அப்புறம் நிதிக்குழு பொருத்தணும். சி ரங்கராஜன் இதை பொருத்தணும்னா 12வது நிதிக்குழுவினுடைய தலைவர் தான் சி ரங்கராஜன் 12th ஃபினான்ஸ் கமிஷன். அடுத்தது என்கே சிங் வந்து 15வது நிதிக்குழுவினுடைய தலைவர் தான் என்கே சிங். அடுத்தது டாக்டர் YV ரெட்டி இவர் 14வது நிதிக்குழுவினுடைய தலைவர். அடுத்தது டாக்டர் விஜய் எல் கேல்கர் இவர் எத்தனாவது நிதிக்குழு தலைவர்னா 13வதுக்கான நிதிக்குழு தலைவர் தான் டாக்டர் விஜய் எல் கேல்கர். இது நாளையும் பொறுத்தோம்னா ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய 4 3 2 1 தான் நமக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 144க்கு. அடுத்ததா 16வது நிதிக்குழு அறிவிச்சிருக்காங்க. 16வது நிதிக்குழுவினுடைய தலைவர் தான் அரவிந்த் பனகாரியா. தலைமை யாருன்னா அரவிந்த் பனகாரியா.
நிதிக்குழு பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சரத்து எதுன்னு பார்த்தோம்னா 280. நிதிக்குழு ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு நிதிக்குழு அமைக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆர்டிகல் 218 படி நிதிக்குழு அமைக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுவது தான் இந்த நிதிக்குழு, பினான்ஸ் கமிஷன். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 144க்கு ஆப்ஷன் ஏ தான். 4, 3, 2, 1. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 145. விச் இஸ் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இந்த இயர்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2013 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதுல கடைசியாக இணைந்த மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் கடைசியாக இதில் இணைந்திருக்கும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துல. 2011 என்ன சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். 2011 தான் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் கொண்டு வரப்பட்டதா 2011. அதாவது நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் ப்ரோக்ராம் கொண்டு வந்ததா 2011. அடுத்து 2009 ராஜீவ் ஆவாஸ் யோஜனா கொண்டு வந்திருப்பாங்க. 2009 தான் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ராஜீவ் காந்தி வீடு கட்டும் திட்டம் தான் இது ராஜீவ் ஆவாஸ் யோஜனான்னு சொல்றோம். 2009 கொண்டு வரப்பட்டது. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 145வது வினாக்கு ஆப்ஷன் டியில் இருக்கிறதா 2013ஆம் ஆண்டு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 146. விச் ஸ்டேட் ஹாஸ் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் இன் இந்தியா பெர் 2011 செஷன் கேட்டிருக்காங்க. அர்பன் நகர்ப்புற மக்கள் தொகை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமாக வசிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வசிக்கிறாங்க. நகர்ப்புற மக்கள் தொகை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி. குறைந்த நகர்ப்புற மக்கள் தொகை எங்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இமாச்சல பிரதேசம் தான் குறைந்த மக்கள் தொகை குறைந்த மக்கள் தொகை இருக்காங்க நகர்ப்புறத்துல. தமிழ்நாட்டில் சுமார் 60% மேற்பட்ட மக்கள் வந்து நகர்ப்புறத்தில் தான் வசிக்கிறாங்க. இமாச்சல பிரதேசத்துல இந்தியாவிலே மிக குறைந்த நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுனா இமாச்சல பிரதேசம் தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 147. In India, seasonal unemployment and disguised unemployments are founded in the டேஷ்னு கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் செக்டர்ல தான், அதாவது இந்தியாவில் பருவகால வேலையின்மையும் மறைமுக வேலையின்மையும் காணப்படும் துறை எதுனா வேளாண் துறையில் தான் பருவகால வேலையின்மையும் காணப்படுகிறது. மறைமுகமான வேலையின்மையும் எதில் காணப்படுதுன்னா வேளாண்மை துறையில. ஏன்னா வேளாண்மை வந்து ஆண்டு முழுவதுமே நடைபெறாது. குறிப்பிட்ட மாத காலகட்டத்தில் மட்டும்தான் வேளாண் துறையில வேலை வாய்ப்புகள் இருக்கும். அதனால குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இதுல வேலை வாய்ப்புங்கிறது இருக்காது தான் இருக்கும். அதனால தான் இந்த வேளாண்மை துறையில பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேலையின்மையும் இருக்கும், மறைமுகமான வேலையின்மையும் அதிகமாக காணப்படக்கூடிய துறையா இருக்கு இந்த வேளாண் துறை. இதுதான் முதன்மை துறையில் வரக்கூடிய தான் இந்த வேளாண்மை துறை. பிரைமரி செக்டர்னு சொல்லுவோம். வேளாண்மை துறை தான் முதன்மை துறை. இரண்டாம் நிலைத்துறைன்னு எதை சொல்றோம்னா தொழில்துறை தான் இரண்டாம் நிலைத்துறைன்னு சொல்றோம். இரண்டாம் நிலைத்துறை செகண்டரி செக்டார் இரண்டாம் நிலைத்துறை. மூன்றாம் நிலைத்துறை தான் சேவைத்துறை சர்வீஸ் செக்டார்னு சொல்றோம். மூன்றாம் நிலைத்துறை. இந்தியாவில் அதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய துறை எதுன்னு பார்த்தோன்னா வேளாண் துறையில் தான் இந்தியாவில் அதிகமான மக்கள் வந்து வேலையில ஈடுபடக்கூடிய வாய்ப்பா இருக்கு. நமக்கு சரியான விடை என்னன்னா 147க்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 148. Gandhiji established as the ashram at Sabarmati. Likewise, an ashram was established in Tamil Nadu by Rajaji. Where was it established? கேட்டிருக்காங்க. அதாவது காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதாவது இந்த சபர்மதி ஆசிரமம் இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அது எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. திருச்செங்கோட்ல தான் இருக்கு. ராஜாஜியால் தொடங்கப்பட்ட ஆசிரமம். திருச்செங்கோடு எங்க இருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு. இங்கதான் அவர் வந்து ஆசிரமம் ஏற்படுத்தியிருப்பாரு ராஜாஜி. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. ஆப்ஷன் டில வேதாரண்யம் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த வேதாரண்யங்கிறது இதுல உப்பு காய்ச்சும் போராட்டம் நடைபெற்றது தமிழகத்துல வேதாரண்யம் தான். திருச்சி டு வேதாரண்யத்துல தான் இந்த உப்பு காய்ச்சும் போராட்டம் நடந்திருக்கும். திருச்சியில தொடங்கி வேதாரண்யத்துல தான் அந்த உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி போன்றவங்களை கைது செஞ்சிருப்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 149. விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட்லி பைர்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சரியாக பொருத்தப்பட்டுள்ள ஜோடிகளை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா நிழல் தாங்கல்னு கொடுத்திருக்காங்க. நிழல் தாங்கல் யார் தொட்டு வைத்தனா வைகுண்ட சுவாமிகள் தான். அது சரிதான். நிழல்தாங்கல் வைகுண்ட சுவாமிகள். ஆரிய சமாஜம் யார் தோற்றுவித்ததுன்னு பார்த்தோம்னா ஆரிய சமாஜம் தான் சுவாமி தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ இது தவறா இருக்கு. விவேகானந்தன் கொடுத்திருக்காங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்பட்டது அந்த ஆரிய சமாஜம். அடுத்து மூணாவது பார்ப்போம். சமரச சன்மார்க்க சங்கம்னு கொடுத்திருக்காங்க. வள்ளலாரால் தொடங்கப்பட்டதா சமரச சன்மார்க்க சங்கம். வள்ளலார் எங்க பிறந்தாருன்னா கடலூர் மாவட்டம் வடலூர்ல பிறந்திருப்பாரு. இது வடலூருக்கு அருகே இருக்கக்கூடிய மருதூர்ல தான் பிறந்திருப்பாரு. அது சரியா இருக்கு. அடுத்தது பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆத்மாராங் பாண்டுரங்கன்னு வரணும். தயானந்த சரஸ்வதினு கொடுத்திருக்காங்க. அது தவறு. ஆத்மாராம் பாண்டுரங் என்பவரால் தொடங்கப்பட்டதுதான் பிரார்த்தனை சமாஜம். ஆத்மாராம் பாண்டுரங். அப்ப நம்மளுக்கு சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை எதுனா 1 and 3 மட்டும் தான் சரியா பொருத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏல இருக்கிறதா சரியான விடை. 1 and 3. கொஸ்டின் நம்பர் 149க்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 150.
Who was considered to be the first social reformer to appear in modern தமிழ்நாடு? அதாவது நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சீர்திருத்தவாதியாக கருதப்படுபவர் யாருன்னு கேட்கிறாங்க. சரியான விடை என்ன? வைகுண்ட சுவாமிகள் தான் சரியான விடை. நவீன தமிழகத்தின் முதல் சீர்திருத்தவாதி யாருன்னா வைகுண்ட சுவாமிகள் தான். ஆப்ஷன் டில இருக்கிறது. அடுத்ததா அயோத்திதாச பண்டிதர். இவர் யாருன்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைன்னு சொல்றோம். இவர் 1845 மே 20 இதில் தான் பிறந்திருப்பாரு சென்னையில. 1845 பிறந்தவர் தான் அயோத்திதாச பண்டிதர். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா காத்தவராயன். காத்தவராயன் என்ற இயற்பெயரை கொண்டவர் தான் அயோத்திதாசர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைன்னு சொல்றோம். ஈவேரா ஏற்கனவே பார்த்திருப்போம். இவர் வந்து ஈரோட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுபவர். ஈரோட்டு சிங்கம். புத்துலக தொலைநோக்காளர் போன்ற பெயர்களால் அழைக்கப்படுபவர் தான். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்றும் அழைக்கப்படுகிறார். நம்மளுடைய வினாய் 150க்கு சரியான விடை வைகுண்ட சுவாமிகள். ஆப்ஷன் டில இருக்கிறதா சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 151. வினாய் 151ல as what animal should be become while doing a work from the குரல் கொக்கக்க கூம்பும் பருவத்தின் கொடுத்துருக்காங்க. அதாவது கொக்கக்க கூம்பும் பருவத்தி என்ற குரலில் எதை போன்று காரியத்தை முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான திருக்குறள் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இந்த திருக்குறள் தான் அதற்கான உரிய திருக்குறள். இதற்கான விளக்கம் பார்ப்போம். பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும். காலம் வாய்த்த போது அதன் குத்து போல் தவறாமல் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது கொக்கு போன்ற இருக்கணுமா இந்த செயல்லையும். ஆப்ஷன் பில இருக்கக்கூடியதான் சரியான விடை. கிரேன். ஆங்கிலத்தில் வந்து கிரேன். 151 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது 152nd கொஸ்டின். டியூரிங் வெள்ளூர் மீட்டிங் த இந்தியன் சோல்ஜர்ஸ் ஹோஸ்டட் த பிளாக் ஆஃப் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது வேலூர் கழகத்தின் போது இந்திய ராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றினார்கள் கேட்கறாங்க. திப்பு சுல்தானுடைய புலிக்கொடியை தான் ஏற்றிருப்பாங்க. புலிக்கொடி. வேலூர் கோட்டையில புலிக்கொடியை தான் ஏற்றிருப்பாங்க. வேலூர் கழகம் எப்ப நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் தான் நடந்திருக்கும் வேலூர் கழகம். ஜூலை 10 வேலூர் மீட்டிங் நடைபெற்ற டே தான் 1806 ஜூலை 10. அப்பதான் திப்பு சுல்தானுடைய புலிகொடியை வேலூர் கோட்டையில் ஏற்றிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 153ல மருது பாண்டியா சாங்கி டாட் டேஷ்னு கேட்டிருக்காங்க. மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது மருது பாண்டியர்கள் எங்க தூக்கிலிடப்பட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில் தான் தூக்கிலிட்டிருப்பாங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் கோட்டை. கயத்தார் கோட்டையில் யார் தூக்கிலிட்டிருப்பாங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதான் கயத்தார் கோட்டை. வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் தூக்கிலிட்டு இருப்பாங்க கயத்தாறு கோட்டையில. புளிய மரத்தில் தான் இவர் தூக்கிலிட்டு இருப்பாங்க. கயத்தாறு கோட்டையில எங்கன்னா புளிய மரத்துல தூக்கிலிடப்பட்டவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அடுத்து காளையார் கோவில் போருங்கிறதுனா சிவகங்கை ஆண்ட முத்துவடுகநாதர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான போர்ல தோல்விட்டு இருப்பாரு. காளையார் கோவில் போர்ல முத்துவடுகநாதர் தோல்வி அடைந்து மரணம் அடைவாரு. முத்துவடுகநாதர். காளையார் கோவில் போர் எப்ப நடந்திருக்குன்னா காளையார் கோவில் போர் 1772 நடந்திருக்கும். அந்த போர்ல முத்துவடுகநாதர் ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் தோல்விட்டு இருப்பாரு. நமக்கு சரியான விடை என்னன்னா மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் தான் கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர் கோட்டையில் தான் அவர் தூக்கிலிட்டு இருப்பாங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது 154th கொஸ்டின். ஹூ இஸ் கால்ட் ஆஸ் ரூசோ ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தந்தை பெரியார் தான். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் தான் தமிழகத்தின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர். அடுத்ததான் அறிஞர் அண்ணா கொடுத்துருக்காங்க. இவர் வந்து தென்னாட்டின் பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுபவர். தென்னாட்டின் பெர்னாட்ஷா. வாவு சிதம்பரம் தமிழகத்தின் திலகர் என்று அழைக்கப்படுபவர். திலகர். தென்னாட்டின் திலகர். தமிழ்நாட்டின் திலகர் தான் வாவுசி. வாவு சிதம்பரம் பிள்ளை. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா தமிழ்நாட்டின் ரூசோ தந்தை பெரியார். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியதான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 155. த சங்கம் போயட் அண்ட் லிட்டரேச்சர் வேர் பேட்ரோனைஸ்டு பை டேஷ்னு கேட்டிருக்காங்க. சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆதரித்தவர்கள் யாருன்னா பாண்டியர்கள் தான். சங்ககால புலவர்கள் இலக்கியங்கள் ரெண்டுத்தையுமே ஆதரிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த பாண்டியர்கள் எதை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சிருப்பாங்கன்னா மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்திருப்பாங்க. இந்த மதுரையில் தான் தமிழ்ச்சங்கங்கள் தோன்றியிருக்கும். அங்க தோன்றிய தமிழ்ச்சங்கங்கள்ல புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்திருப்பார்கள் பாண்டிய மன்னர்கள். பாண்டிய மன்னர்களே கல்வியில் சிறந்து விளங்கியதனால இவர்கள் புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. இங்க சோழர்கள் கொடுத்துருக்காங்க. சோழர் காலத்துல தான் பக்தி இலக்கியங்கள்லாம் தொகுக்கப்பட்டிருக்கும். சோழர் காலத்துல தான் பக்தி இலக்கியங்கள்னா 12 திருமுறைகளை தொகுத்திருப்பாங்க. பக்தி இலக்கியங்கள் காலம் சோழர்களுடைய காலம் தான் பக்தி இலக்கியம் தொகுக்கப்பட்டது.
திருமுறைகள் தொகுத்திருப்பார் நம்பி ஆண்டார் நம்பி. இதெல்லாம் சோழர்கள் காலத்துல தான். திருமுறையை யார் தொகுத்ததுன்னா நம்பி ஆண்டார் நம்பி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 156. The leader undertook a fast unto death for demanding separate Andhra state was dash கேட்டாங்க. அதாவது தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் டேஷ் ஆவார்னு கேட்கறாங்க. பொட்டி ஸ்ரீராமுலு தான் உண்ணாவிரதம் வந்து உயிர் நீத்திருப்பாரு. எத்தனை நாள்கள் இருந்திருப்பாருன்னா 58 நாள் வந்து உண்ணாவிரதம் நோன்பா இருந்திருப்பாரு. ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய பொட்டி ஸ்ரீராமுலு 58 days 58 நாட்கள் வந்து உண்ணாவிரத நோன்பு இருந்திருப்பாரு ஃபாஸ்டிங். ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய பொட்டி ஸ்ரீராமுலு தான் சரியான விடை. தா பிரகாசம் யாருன்னா தந்துகிரி பிரகாசம் சொல்லுவோம். இவர் வந்து ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுபவர். ஆந்திராவின் சிங்கம் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுபவர் தான் தந்துகிரி பிரகாசம். தாளமுத்து நடராசர் வந்து தாளமுத்து நடராசன் என்பவர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திருப்பாரு. பள்ளிகளில் கட்டாய இந்திக்கு எதிராக மொழி போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான் தாளமுத்து நடராஜன். 1937 39 இந்த காலகட்டத்தில் ஒரு ஈடுபட்டிருப்பாரு. மொழிப்போருக்காக தியாகியானவர் தான் இந்த தாளமுத்து நடராஜன். மாப்போ சிவஞானம் வந்து சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுவார் தான் மாப்போ சிவஞானம். சிலப்பதிகாரத்தின் மீது உள்ள பட்டின் காரணமாக சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் இந்த சிலம்பு செல்வர் என்ற பட்டம் யார் கொடுத்திருப்பாங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை தான் அவர் கொடுத்திருப்பாரு சிலம்பு செல்வர் என்ற பட்டம். அடுத்தது வினாயன் 157. விச் ஆஃப் த ஃபாலோவிங் புக் வாஸ் ரிட்டன் பை சுவாமி தயானந்த சரஸ்வதினு கேட்டிருக்காங்க. அதாவது கீழே கொடுக்கப்பட்டவர்கள் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எதுன்னு பார்த்தோன்னா சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை தான் அவர் எழுதியிருப்பாரு. ஆப்ஷன் பில இருக்கிறதா சரியான விடை. ஆரிய சமாதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி தான். அவர் எழுதின நூல் தான் சத்யார்த்த பிரகாஷ். 157th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 158. மாஸ் பாவர்ட்டி இன் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ் இஸ் டியூ டு டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வளரும் நாடுகளில் அதிகமாக வறுமை ஏற்படுத்த காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். இன் அடிக்குவேட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசோர்சஸ்ன்றாங்க. சரிதான். வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இல்லை. சரிதான். ரெண்டாவது பார்ப்போம். பில கொடுத்துருக்காங்க லோ பவர் கேபிட்டா இன்கம். அதாவது குறைந்த அளவு தலா வருமானம்ங்கிறது குறைந்த அளவாக தான் இருக்கும் வளர்ந்து வரும் நாடுகள்ல. அடுத்து தேர்ட் ஒன் சில கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஹெவி பாப்புலேஷன் பிரஷர்ன்றாங்க. அதாவது அதிக மக்கள் தொகை அடர்த்தி. இது மூணுமே சரிதான். மேற்கண்ட அனைத்தும் ஆப்ஷன் டில இருக்கிறதா சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 158. வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்படுத்த காரணம் இந்த மூன்றுமே காரணங்கள் தான். அப்ப எல்லாமே சரிதான். ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 158க்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 159. மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. அதாவது அப்சல்யூட் பாவர்ட்டி முழு வறுமை எங்க ஏற்படும்னா அடிப்படை வசதி இல்லாத இருந்தானா முழு வறுமை தான். அப்சல்யூட் பாவர்ட்டி லேக் ஆஃப் பேசிக் நீட்ஸ். செகண்ட் ஒன்று பார்ப்போம். முன்னிலை வறுமைக்கு வந்து அமைப்பு சார்ந்த வறுமை தான் முன்னிலை வறுமைன்றாங்க. ஸ்ட்ரக்சரல் பாவர்ட்டி தான் குரோனிக் பாவர்ட்டின்னு சொல்றோம். அடுத்ததா இரண்டாம் நிலை வறுமை என்ன சொல்றோம்னா செகண்டரி பாவர்ட்டிங்கிறது இன்எஃபிஷியன்ட் ஹவுஸ் கீப்பிங். அதான் இரண்டாம் நிலை வறுமையா சொல்றோம். திறமையற்ற குடும்ப நிர்வாகம். அடுத்து நகர்ப்புற வறுமையில் என்ன இருக்குன்னா அர்பன் பாவர்ட்டின்னு சொல்றோம். சப் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை சார்ந்த வறுமை இங்க காணப்படும் இந்த அர்பன்ல, அதாவது நகர்ப்புற பகுதிகளில். இது சரியான விடை என்னன்னா 3 4 1 2 தான் நமக்கு சரியான விடை. 159th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 160. நாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம். ஐடென்டிஃபை த போயட் ஹூ ஹேட் கம்போஸ்ட் த போயம். அதாவது நாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசர் தான் பாடியிருப்பாரு. ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் தான். திருநாவுக்கரசர் யாருன்னா 12 திருமுறைகள்ல 4 5 6 இந்த திருமுறைகளை அருளியிருப்பாரு. 4 5 6 திருமுறை அருளியவர் யாருன்னா திருநாவுக்கரசர் தான். இவர் அப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த அப்பர் என்ற பேர் யார் கொடுத்திருப்பாருன்னா திருநாவுக்கரசருக்கு திரு ஞான சம்பந்தர் தான் கொடுத்திருப்பாரு. திருமூலர் வந்து 12 திருமுறைகள்ல 10ஆம் திருமுறை அருளியவர் தான். இந்த 10ஆம் திருமுறையில தான் திருமந்திரம் இடம்பெற்றுள்ளது. 10ஆம் திருமுறை. இவர் வந்து ஆதிசித்தர் என்றும் அழைக்கப்படுபவர் தான். இந்த திருமந்திரம் இயற்றிய திருமூலர் ஆதிசித்தர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் 3000 என்ற பெயரும் உண்டு இந்த திருமந்திரத்துக்கு. திரு ஞான சம்பந்தர் யாருன்னு பார்த்தோன்னா 12 திருமுறைகளில 1 2 3 இந்த திருமுறைகளை அருளிப்பாரு. இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோன்னா சீர்காழியில தான் பிறந்திருப்பாரு. முதல் 3 திருமுறைகளை அருளியவர் தான் திரு ஞான சம்பந்தர். இவர் வந்து ஆளுடைய பிள்ளை என்றும் அழைக்கப்படுகிறார். சுந்தரர் வந்து 12 திருமுறைகளை 7ஆம் திருமுறையை அருளியிருப்பார். ஆளுடைய நம்பி என்றும் அழைக்கப்படுகிறார். நம்பி ஆரூரார், தம்பிரான் தோயர் போன்ற பெயர்களால் அழைக்கப்படுவார் தான் சுந்தரர். 7ஆம் திருமுறையை அருளியிருப்பார். இவர் வந்து திருநாவலூர்ல பிறந்திருப்பார். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா நாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 161ல those who have helped you in distress what kind of friendship திருவள்ளுவர் மென்ஷன் ஹியர். அதாவது விழுமன் துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. அந்த திருக்குறள் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். திருக்குறள் என்னன்னா எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு. அதாவது
இதற்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரினுடைய நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மரமாமல் போற்றுவர் பெரியோர். பெரியோரை தான் சொல்றாங்க. அதாவது துன்பம் நீக்கிய நல்லோருடைய நட்பை தான் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் பர்சன் ஹூ ஹெல்ப்டு யூ இன் யுவர் ட்ரபிள்ஸ். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. வினாய் 161க்கு விழுமம் துடைத்தவர் நட்பாக வள்ளுவர் எதை சொல்றாங்க? துன்பம் நீக்கிய நல்லோருடைய நட்பு, அதாவது பெரியோருடைய நட்பை தான் சொல்றாரு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 162. மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. அதாவது அம்மு சுவாமிநாதன் இதை பொறுத்தனா, அம்மு சுவாமிநாதன் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளில மெம்பரா இருந்திருப்பாங்க. அதாவது அரசியலமைப்பு சபையில உறுப்பினராக இருந்தவங்க. அடுத்தது ருக்மணி லட்சுமிபதி. ருக்மணி லட்சுமிபதி யாருன்னு பார்த்தோன்னா, யூத் லீக்ல இருந்திருப்பாங்க, இளைஞர் கூட்டணிவு இதெல்லாம் இருந்திருப்பாங்க. அடுத்ததா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பூமிதான இயக்கத்துல உறுப்பினராக இருந்திருப்பாங்க. அடுத்தது அஞ்சலி அம்மாள் நீல் சிலை சத்தியாகிரகத்துல கலந்து கொண்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பொறுத்தனா, நாலத்தையும் பொருத்தும் போது நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 2, 1, 4, 3 தான் வினாய் 162க்கு சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 163. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எட்டுத்தொகை புக் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் சாங்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது எட்டுத்தொகை நூல்கள்ல அதிகமான பாடல்களை கொண்ட நூல் எதுன்னு கேட்கறாங்க. 500 தான் அதிகமான பாடல்களை கொண்டது. எட்டுத்தொகை நூல்கள் இங்க கொடுத்துக்கிறதுல 500 பாடல்களை கொண்டது தான் 500. 500 நூல்ல 500 பாடல்கள் எத்தனை பேர் பாடியிருப்பாங்கன்னா 5 புலவர்களால் பாடப்பட்டிருக்கும். 500 பாடல்கள் 500 5 புலவர்கள் தான் பாடியிருப்பாங்க. அடுத்தது நற்றிணை 400 பாடல்கள் கொண்டது. 400 பாடல்கள் தான் இருக்கும். புறநானூறு 400 பாடல்களை கொண்டது தான். குறுந்தொகை 400 பாடல்களை கொண்டது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அதிகமான பாடல்கள் இன்னைக்கு தான் கேட்டிருக்காங்க. 500 பாடல்களை கொண்டது எதுனா 500 தான். ஆப்ஷன் சியில் இருக்கிறதா சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 163க்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 164. ஜமீன்தாரி சிஸ்டம் இன் இந்தியா வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் தான் காரன் வாலிஸ் பிரபு. லார்டு காரன் வாலிஸ் பிரபு தான் இந்தியாவில் ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்தியாவில் காவல்துறையை அறிமுகப்படுத்தியவர் இந்த காரன் வாலிஸ் பிரபு தான் காவல்துறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 164க்கு காரன் வாலிஸ் பிரபு. மகள்வாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் மகள்வாரி சிஸ்டம் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் யாருன்னா வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலா இருந்தவர் தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 165. த புக் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா வாஸ் ரிட்டன் பை டேஷ்னு கேட்டிருக்காங்க. யார் எழுதுனதுன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் தன்மையாற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் எழுதியிருப்பாரு. இந்தியாவினுடைய முதுபெரும் மனிதர் என்று அழைக்கக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு எழுதியிருப்பாரு. இவர் வந்து கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். அதாவது இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் சுரண்டி செல்லப்பட்ட அந்த செல்வங்கள் பணங்களை பற்றி ஒரு எழுதியிருப்பாரு இந்த நூல்ல. ஏன் இந்தியாவில் வறுமை ஏற்படுதுன்னு பற்றி தான் இந்த நூல். நம்மளுக்கு சரியான விடை என்ன 165 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான். கொஸ்டின் நம்பர் 166ல 2024 லோக்சபா எலெக்ஷன் இஸ் இந்தியாஸ் டேஷ் லோக்சபா எலெக்ஷன் கேட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு இப்போ மக்கள் தொகை தேர்தல் நடந்தது. இது இந்தியாவுடைய எத்தனாவது மக்களவை தேர்தல்னு கேட்டிருக்காங்க. 18வது மக்களவை தேர்தல் தான். 18th லோக்சபா எலெக்ஷன் தான் இது 2024 நடக்கிறது. இதுக்கு முன்னாடி 17வது லோக்சபா எலெக்ஷன் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா 2019 நடந்திருக்கும். 17வது லோக்சபா எலெக்ஷன். 16வது லோக்சபா எலெக்ஷன் எப்போ நடந்திருக்குன்னா 2014. 15வது லோக்சபா எலெக்ஷன் தான் 2009. சரியான விடை என்னன்னா 166வது வினாக்கு ஆப்ஷன் டி தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 167. இன்டர்நேஷனல் பல்சஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் பீயிங் ஹெல்ட் இன் டேஷ்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச பருப்பு மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின் நம்பர் 167க்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா புதுடெல்லியில் தான் நடந்திருக்கும். ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய புதுடெல்லியில் தான் இன்டர்நேஷனல் பல்சஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். சர்வதேச பருப்பு மாநாடு ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய புதுடெல்லி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 168. இந்தியாஸ் லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் இஸ் நேம்டு ஆஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலம் எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளதுன்னா சுதர்சன் சேதுன்னு. சுதர்சன் சேது என்றது தான் இந்தியாவுடைய நீளமான கேபிள் பாலம், கேபிள் பிரிட்ஜ். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சுதர்சன் சேது தான் சரியான விடை இதுக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 169. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் ஃபெரி வாஸ் பில்ட் பை டேஷ் கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் உள்நாட்டு பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் செல் படகு எங்கு கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் எங்க கட்டியிருக்காங்கன்னா கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் தான் கட்டியிருக்காங்க. ஆப்ஷன் ஏழு இருக்கிறது தான். கொச்சி கப்பல் கட்டும் தளம் எங்க இருக்குன்னா கேரளா மாநிலத்தில் தான் அமைந்துள்ளது. கொச்சி கப்பல் கட்டும் தளம். அங்கதான் வந்து இந்தியாவிலே முதலாக உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் செல் படகு அங்க தயாரிச்சிருக்காங்க, கட்டியிருக்காங்க. அடுத்ததான் ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க, இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கன்னா விசாகப்பட்டினத்தில் தான் இருக்கு. விசாகப்பட்டினம் வைசாக்குன்னு சொல்லுவாங்க. விசாகப்பட்டினத்துல இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் உள்ளது.
மசாகான் கப்பல் கட்டும் தளம் எங்க இருக்குன்னா மும்பையில தான் இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தான் மசாகான் கப்பல் கட்டும் தளம் உள்ளது. கோவா கப்பல் கட்டும் தளம் எங்கன்னா கோவால் தான் இருக்கு, கோவா மாநிலம். அதுக்கு அடுத்ததா கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம்ங்கிறது எங்க இருக்குன்னா கொல்கத்தால தான் இருக்கு. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தால தான் கார்டன் ரீச் என்ற கப்பல் கட்டும் நிறுவனம் உள்ளது. நமக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா வினாய் 169க்கு ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய கொச்சின் ஷிப்யார்ட் தான். கொஸ்டின் நம்பர் 170. வேர் வாஸ் த பாரத் சக்தி எக்ஸிஸ் ஆஃப் ட்ரை சர்வீஸ் ஹெல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. முப்படைகளின் பாரத சக்தி பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான்ல தான் நடைபெற்றிருக்கும். 170 கொஸ்டினுக்கு பொக்ரான் தான், ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் நடைபெற்றிருக்கும். முப்படைகளுடைய பாரத சக்தி அப்படிங்கிற பயிற்சி இது. வான்படை, விமானப்படை, தரைப்படை 3 படைகளினுடைய ஒரு கூட்டு பயிற்சி தான் இந்த போக்ரான்ற இடத்துல நடந்திருக்கும், ராஜஸ்தான்ல. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க, ஜெய்ப்பூர் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. பிங்க் சிட்டினா எது சொன்னாங்கன்னா ஜெய்ப்பூர் தான் இந்தியாவுடைய பிங்க் சிட்டி. பிங்க் சிட்டி ஆஃப் இந்தியா எதுன்னு கேட்டாங்கன்னா ஜெய்ப்பூர் தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 171. 171 கொஸ்டின். வேர் டஸ் இந்தியா ஸ்டாண்ட் குளோபலி ஆன் சோலார் பவர் ஜென்ரேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியா சூரிய மின் உற்பத்தியில் உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா உலக அளவில் 4வது இடத்துல தான் இருக்கு. முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சீனா தான் முதல் இடத்தில் உள்ளது. சீனா வந்து ஆண்டுக்கு 430 ஜிகாவாட் சோலார் மின் உற்பத்தி செய்யறாங்க. சீனா தான் முதலிடம். சீனா 430 ஜிகாவாட் மின்சாரம் சோலார் மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்க. இரண்டாவது இடம் அமெரிக்கா உள்ளது. இரண்டாவது இடம் அமெரிக்கா, மூன்றாவது ஜப்பான். இந்தியா 4வது இடத்துல இருக்கு. இந்தியா தான் 4வது இடத்துல இருக்கு. உலக அளவுல இந்தியா சூரிய மின் உற்பத்தியில 4வது இடத்துல தான் இருக்கு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 172. விச் ஸ்டேட் ஹாஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லியோபார்ட்ஸ் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் சிறுத்தைகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது கேட்டிருக்காங்கன்னா மத்திய பிரதேசத்தில் தான் இந்தியாவில் அதிகமான சிறுத்தைகள் காணப்படுகிறது. எவ்வளவுனா 3907 சிறுத்தைகள். 3907 சிறுத்தைகள் காணப்படக்கூடியது அருணாச்சல பிரதேசம், இது மத்திய பிரதேசம் தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 172. அதுக்கு அடுத்ததான் கர்நாடகாவில் எத்தனை சிறுத்தைகள் உள்ளதுன்னு பார்த்தோம்னா 1879 சிறுத்தைகள் காணப்படுகிறது கர்நாடகா மாநிலத்தில். மகாராஷ்டிரா மாநிலத்தில் எத்தனை சிறுத்தைகள் காணப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா 1985 இருக்கு மகாராஷ்டிராவில். ஆந்திர மாநிலத்தில் 569 சிறுத்தைகள் காணப்படுகிறது. 569. தமிழ்நாட்டில் எத்தனை சிறுத்தைகள் காணப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா 1070. சரியா, தமிழ்நாட்டில் 1070 சிறுத்தைகள் இருக்கு. இந்திய அளவுல மொத்த சிறுத்தைகளின் எண்ணிக்கை பார்ப்போம். இந்தியாவில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னா 13,874 சிறுத்தைகள் இந்திய அளவில் காணப்படுகிறது. இதுல அதிகமாக தான் கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் தான் அதிகமான சிறுத்தைகள் காணப்படுகிறது, 3907 சிறுத்தைகள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 173. The first country in the world for offer constitutional protection for terminating of pregnancy is dash கேட்டிருக்காங்க. பிரான்ஸ் தான். கர்ப்பத்தை கலைப்பதற்கு அரசியலமைப்பு பாதுகாப்பு வழங்கும் உலகின் முதல் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பின்படி கர்ப்பத்தை கலைப்பதற்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய நாடு ஏன்னா ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டில் தான் முதல்ல உலக அளவில் அனுமதி கொடுத்திருக்காங்க. அரசியலமைப்பு பாதுகாப்பு வழங்குகிறது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 174. Under whose supervision the first phase of excavation in கீழடி was carried out கேட்டிருக்காங்க. அதாவது கீழடி அகழ்வாய்வு முதல் முறையாக யாருடைய மேற்பார்வையில் நடைபெற்றுன்னு கேட்கறாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் தான் நடைபெற்றிருக்கும். இவர் ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி. இவர் தலைமையில் தான் இந்த முதல் கீழடியினுடைய முதல் கட்ட அகழ்வாய்வு நடைபெற்றிருக்கும். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் அகழ்வாய்வு மேற்கொண்டிருப்பாங்க. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது ராமச்சந்திர நாகசாமி யாருன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறையுடைய முதல் தலைவர் இவர் தான், முதல் இயக்குனர். தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய தலைவராக இருந்தவர் இவர். ஆயிரத்தி 1961 இருந்து இவர் இயக்குனராக இருந்திருப்பாரு. தமிழ்நாடு தொழில் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு தான் 1961. அதனுடைய இயக்குனராக இருந்தவர் தான் ராமச்சந்திர நாகசாமி. அடுத்தது பழனிசாமி என்றவர் யாருன்னா தமிழக அரசனுடைய மேற்பார்வையில கீழடி அகழ்வாய்வு செஞ்சிருப்பாரு. தமிழ்நாடு அரசால் கீழடி அகழ்வாய்வு செய்யாம பழனிசாமி தலைமையில இவர் ஒரு ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டிருக்கும். இவர் மேற்பார்வையில் தான் ஆய்வு செஞ்சிருப்பாங்க. அடுத்து பையம்பள்ளி என்ற பகுதி ஆய்வு செஞ்சவர் தான் SR ராவ். பையம்பள்ளி ஆய்வு, திருப்பத்தூர் மாவட்டம் பையம்பள்ளி ஆய்வு செஞ்சவர் தான் SR ராவ்.
கொஸ்டின் நம்பர் 174க்கு நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 175. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் சிக்கிம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிக்கிம் மாநிலத்தினுடைய முதல் ரயில் நிலையத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 175. ரங்போ என்ற இடத்துல தான் சிக்கிம் மாநிலத்தினுடைய முதல் ரயில் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை கொஸ்டின் நம்பர் 175. கொஸ்டின் நம்பர் வந்து 176. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a sum of money at compound interest doubles itself in 15 years, it will become 8 times itself in. ஒரு தொகையானது கூட்டு வட்டி விகிதத்தில் 15 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 8 மடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க போடுற பிரின்சிபல் அப்படிங்கிறது டபுள் ஆகும். எத்தனை வருஷத்துலன்னு பாத்தீங்க அப்படின்னா 15 வருஷத்துல. எப்பயுமே கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களோட அமௌண்ட் அந்த தொகை அப்படிங்கிறது தான் அடுத்த வருஷத்துக்கான பிரின்சிபலா இருக்கும். அப்ப இதுவுமே உங்களுக்கு என்ன ஆகும்? டபுள் ஆகும். அப்ப 4p ஆகும். எவ்வளவு வருஷத்துல? ஒரு 15 வருஷத்துல. அகைன் இந்த 4p அப்படிங்கிறதும் நமக்கு டபுள் ஆகும். அப்போ 8p ஆகும். இதுவும் இன்னொரு 15 வருஷத்துல. அப்போ 8 டைம்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஆகுறதுக்கு நமக்கு மொத்தம் 15 15 30 பிளஸ் 15 45 வருஷம் இருக்கா? ஸோ இப்போ 8 டைம்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஆகுறதுக்கு நமக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 45 இயர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 177. The difference between compound interest and simple interest for a sum for 2 years at 8% rate of interest per annum is 40. What is sum? ஒரு தொகைக்கு 2 ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் 40 எனில் அந்த தொகை யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட்டை பொறுத்த வரைக்கும் 8% அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டிஃபரன்ஸ் வித்தியாசம் அப்படிங்கிறது 40 ரூபான்னு சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் வந்து நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சப்போ 2 வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இப்போ 2 இயர்ஸுக்கு டிஃபரன்ஸுக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா PR² டிவைடட் பை 100 ஸ்கொயர். அப்போ டியோட வேல்யூ அப்படிங்கிறது 40. பிரின்சிபல் நமக்கு தெரியாது. ரேட்டை பொறுத்த வரைக்கும் 8 × 8 100 ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால 100 × 100. ஸோ இப்போ 1 8s are 8, 5 8s are 40, 2 4s are 8, 25 4s are 100, 1 2s are 2, 5 2s are 10. ஸோ அப்போ பிரின்சிபல் மட்டும் கண்டுபிடிக்கணுமா? அப்போ பிரின்சிபல் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்கிற 5 25 50 இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 6250. ஸோ இப்போ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 6250. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 178. In how much time will a sum of 1600 amount to 1852.20 at 5% per annum compound interest? 1600 ஆனது 5% கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.20 ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 1600, அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1852.20. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 5%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதுல கூட்டு வட்டி அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னா 252.20 அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கூட்டு வட்டி கிடைச்சிரும்பா. சரி, ஓகே. எத்தனை வருஷத்துலன்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பிரின்சிபல் 1600க்கு 5% வட்டி எடுக்கணுமா? ஸோ அப்ப 10% அப்படிங்கிறது நமக்கு 160, 5% அதுல பாதி அப்படின்னா 80யா? சரி, 80. ரெண்டாவது வருஷம் வரும்போதும் பிரின்சிபல் 1600க்கு 5% அப்படின்னா 80 பிளஸ் இந்த 80க்கும் நம்ம என்ன பண்ணணும்? 5% எடுக்கணும். ஸோ 10% அப்படிங்கிறது நமக்கு 8 rupees அப்படின்னா 5% அப்படிங்கிறது அதுல பாதி அப்படிங்கிறது 4. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா 164 தான் வருது. ஸோ மூணாவது வருஷமும் கண்டுபிடிங்க. பிரின்சிபல் 1600க்கு 5% அப்படின்னா 80 பிளஸ் இந்த 80க்கு ஒரு 5%னா 4, இந்த 80க்கு ஒரு 5% அப்படின்னா 4, இந்த 4க்கு 5% அப்படிங்கும்போது 10% அப்படிங்கிறது 0.4, 5% அதுல பாதி அப்படிங்கிறது 0.2. ஸோ பிளஸ் 0.2. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா 80 80 160 240, இது எல்லாத்தையும் கூட்டும் போது 252.20. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்குது. எத்தனை வருஷத்துல கிடைக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்ல நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 179. What will be the compound interest on a sum of rupees 25,000 after 3 years at the rate of 12% per annum? 25,000க்கு 3 வருடங்களுக்கு பின் 12% வட்டி விகிதம் கிடைக்கும். கூட்டு வட்டி ஆண்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஸோ இப்போ பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 25,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 12%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 3 இயர்ஸ். ஸோ அப்போ 3 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா வந்துட்டு 3I1 + 3I2
பிளஸ் ஒரு I3. இதுல I1 I2 கண்டுபிடிச்சிக்கலாம்ப்பா. ஸோ அப்ப I1 பாத்தீங்கன்னா 25,000க்கு 12%. அப்ப 25,000க்கு 10% அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2,500. ஸோ அப்ப 2% அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை 5ஆல டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 500. ஸோ அப்ப 12% அப்படிங்கிறது கூட்டுனீங்கன்னா மொத்தம் 3,000. ஸோ அப்ப I1 பொறுத்த வரைக்கும் 3,000. I2 கண்டுபிடிக்கணுமா? இந்த I2 அப்படிங்கிறது I1ஓட 10%. ஸோ 10% அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 300. 2% அப்படிங்கிறது இதை 5ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 6 5 30, 0. அப்ப இதை கூட்டுனீங்கன்னா 360. ஸோ அப்ப 360. திருப்பி I3 கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப 10% அப்படிங்கிறது 36. 2% அப்படின்னா இதை 5ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 7 5 35, பேலன்ஸ் 1, 2 5 10. அப்போ 7.2. ஸோ அப்போ 3 into I1, 3 into I2 plus ஒரு I3. ஸோ அப்போ கூட்டுனீங்கன்னா 9,000. இங்க வந்துட்டு 900, 1,080. இங்க வந்துட்டு ஒரு 7.2. ஸோ 0.2 7 8 0 10. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 12% தானே. ஸோ 12%னா இதை ஆட் பண்ணியிருக்கணும்ல. 13க்கு 3, பேலன்ஸ் 1, 4, 43.2. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 7.2 கிடையாதுப்பா, ப்ளஸ் இந்த ஒரு 36ஐ நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 36ஐ நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 2, 13க்கு 3, பேலன்ஸ் 1, 8 9, 12க்கு 2, பேலன்ஸ் 1, 10. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 10,123.2. ஸோ இந்த இடத்துல 12%க்கு நான் 2 மட்டும் எடுத்துட்டேன்ப்பா. ஸோ அதனால தான் தப்பு. நான் இந்த 36ஐ இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10,123.20. So question number 180. X and Y can complete a job separately in 40 and 60 days. After working together for 8 days, X leaves. What is the total time in which the work is completed? X மற்றும் Y முறையே ஒரு வேலையை 40 மற்றும் 60 நாட்களில் தனித்தனியாக செய்து முடிப்பார்கள். X நாட்களில் அவர்கள் சேர்ந்து முடித்த 8 நாட்களில் அவர்கள் சேர்ந்து முடித்த பின் X என்பவர் விலகுகிறார். அந்த வேலையை முடிய எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் தனியா வேலை பார்த்தாங்கனாலும் 40 நாள்ல முடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒய் தனியா வேலை பார்த்தாங்க அப்படின்னாலுமே 60 நாள்ல வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிரும். ஸோ 2 பேரும் சேர்ந்து எக்ஸ் பிளஸ் ஒய் சேர்ந்து 8 days வேலை பார்க்குறாங்களே, அதுக்கப்புறம் எக்ஸ் போயிடுறாங்க. ஸோ ஒய் மட்டும் ரிமைனிங் ஒர்க்கை எவ்வளோ டேஸ்ல முடிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுங்கன்னா எல்சிஎம் எடுத்துட்டு டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு சொல்லுங்க. ஸோ 60ல 40 கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது. அப்போ 60 வந்துட்டு 2ஆல மல்டிபிள் பண்றீங்க அப்படின்னா 120 வரும். ஸோ அப்போ 120 40ல டிவைட் பண்ணும்போது 3 யூனிட், 120 60ல டிவைட் பண்ணும்போது 2 யூனிட். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 யூனிட் பண்றாங்க. ஸோ அப்போ 8 நாளுன்னு சொல்லிட்டு 5 யூனிட்டா வேலை பார்த்திருந்தாங்க அப்படின்னா 40 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப 120ல 40 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 80 யூனிட் இருக்குமா. இந்த 80 யூனிட்டை யாரும் பண்ண போறாங்க, இப்போ ஒய் மட்டும் தான் பண்ண போறாங்க. ஸோ அப்போ ஒய்யால ஒரு நாளைக்கு 2 யூனிட் தான் பண்ண முடியும். அப்போ 80 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி டிவைட் பண்றீங்கன்னா 40 நாள்ல அந்த 2 யூனிட்டா கம்ப்ளீட் பண்ணி 80 யூனிட்டை முடிச்சிருவாங்க. ஸோ ரிமைனிங் வர் கம்ப்ளீட்டட் இன் 40 days. Question number 181. A can do a piece of work in 80 days. He works at it for 10 days and then B alone finishes the remaining work in 42 days. In how many days will A and B completed together? ஒரு வேலையை A என்பவர் 80 நாட்களில் செய்து முடிப்பார். அவர் 10 நாட்கள் வேலை செய்த பின் மீதி வேலையை B என்பவர் மட்டும் 42 நாட்களில் செய்து முடித்தார். ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்த அவ்வேலையை அவர்கள் எவ்வளவு காலத்தில் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ ஒரு ஒர்க் எடுத்தாங்கன்னா 80 daysல முடிச்சிருவாங்க. ஹி ஒர்க்ஸ் அட் இட் ஃபார் 10 days. ஸோ ஹி ஒர்க் ஃபார் 10 days மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஏ போயிடுறாங்க. ஸோ பி மட்டும் ரிமைனிங் ஒர்க்கை என்ன பண்றாங்க அப்படின்னா 42 daysல முடிக்கிறாங்க. ஸோ ஏ வந்து 10 நாள் வேலை செய்தா, அப்போ ஏ ஒரு வேலை எடுத்தா 80 நாள்ல முடிக்கும். அப்ப 10 நாள் வேலை செஞ்சுட்டாங்கன்னா ஏயோட மீதி 70 நாள் வேலையை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பி வந்து 42 daysல முடிச்சிருக்காங்க. ஸோ அப்ப இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணுங்க, எல்சிஎம் எடுங்க. ஸோ அப்ப 70 42 எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 7 டேபிள், 10 7s 6 7s. திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம் 2 டேபிள்,
5 2s are 3 2s are. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 2 5s are 10, 7 3s are 21, 210 வரும். அப்ப இந்த இடத்துல 210 யூனிட் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளவு நாள்? ஓகே, இதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா 210 யூனிட்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல யாரு வேலை பார்த்திருக்கா? ஏ ஒரு 10 நாள் வேலை பார்த்திருக்காங்களா? சரி, ஓகே, ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? அப்ப ஏ ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 யூனிட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பி பாத்தீங்க அப்படின்னா 5 யூனிட் பண்ணுவாங்க. சோ ஏ ஒரு நாளைக்கு 3 யூனிட், பி ஒரு நாளைக்கு 5 யூனிட். அப்போ ஏ வந்து இந்த இடத்துல ஒரு 10 யூனிட் பண்ணிருக்காங்களா? சோ அப்ப 10 × 3 அப்படிங்கும் போது இங்க ஒரு 30 யூனிட் பண்ணிருப்பாங்களா? சோ அப்ப 30 யூனிட் பிளஸ் 210. அப்ப டோட்டல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 240 யூனிட். இந்த 240 யூனிட்டை யார் இப்ப பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்கன்னா 5 + 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 8 யூனிட் பண்ணுவாங்க. சோ நம்ம கேன்சல் பண்றோம் அப்படின்னா 30. ஸோ அப்போ 30 நாள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிரும். ஸோ ஆன்சர் வந்து 30 days. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 182. If A and B can do a work in 6 days, B and C can do it in 12 days, C and A can do it in 4 days, how many days it would took to finish the same work by all three together? ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும் சியும் ஏயும் சேர்ந்து 4 நாட்களிலும் முடிப்பார் எனில் அவர்கள் மூவரும் சேர்ந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப A + B ரெண்டு பேரும் சேர்ந்து 6 daysல முடிப்பாங்க. B + C ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்கன்னா 12 days ஆகும். அதே மாதிரி C + A ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னா 4 days ஆகும். இப்ப A + B + C 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளவு டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப எல்சிஎம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 யூனிட். இந்த 12லயே இது எல்லாமே டிவைட் ஆகும். அப்ப 12/6 அப்படின்னா 2 யூனிட், 12/2 அப்படின்னா 1 யூனிட், 12/4 அப்படின்னா 3 யூனிட். ஸோ அப்ப மொத்தமா ஆட் பண்ணும்போது 3 4 5 6 யூனிட். ஓகே, இந்த சைடு பாத்தீங்கன்னா 2A 2B 2C. அப்ப 2 times of A + B + C = 6 யூனிட். அப்ப A + B + C = 3 யூனிட். சரி, இவங்களோட டேஸ் கண்டுபிடிக்கணுமா? அப்ப மொத்தம் 12 days டிவைடட் பை 3 யூனிட்னு கேன்சல் பண்றீங்க அப்படின்னா 4 daysல அவங்க ஒர்க்கை முடிச்சிருவாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 183. A man whitewashes 96 square meter of a compound wall in 8 days. How many square meter will be whitewashed in 18 days? ஒரு நபர் 96 சதுர மீட்டர் பரப்பளவை 8 நாட்களில் வெள்ளை அடித்தார் எனில் 18 நாட்களில் எவ்வளவு பரப்பளவு வெள்ளை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Man whitewashes 96 square meter wall in 8 days. அதாவது 8 daysல 96 மீட்டர் ஸ்கொயர் வந்துட்டு அவங்க ஒயிட் வாஷ் பண்றாங்க. அப்போ 18 daysல எவ்வளவு ஸ்கொயர் மீட்டர் ஒயிட் வாஷ் பண்ணிருப்பாங்க? ஸோ டேஸ் அதிகமாகும் போது இந்த மீட்டர் ஸ்கொயரும் அதிகமாயிருக்கும். ஸோ அப்போ இது டைரக்ட் வேரியேஷன். அப்போ இன்டைரக்டா மல்டிபிள் பண்ணணும். அப்போ 18 × 96 டிவைடட் பை 8. ஸோ 8 டேபிள் 1 8s are 8, பேலன்ஸ் 1, 2 8s are 16. ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணா 2 8s are 16, 6 பேலன்ஸ் 1, ஸோ 21. அப்போ 216 இருக்கான்னு பாருங்க. ஓகே, 216 ஸ்கொயர் மீட்டர். ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் question number 184. 12 men or 18 women can do a work in 14 days. How many days will 8 men and 18 women take to complete that work? 12 ஆண்கள் அல்லது 18 பெண்கள் ஒரு வேலையை 14 நாட்களில் செய்வர் எனில் 8 ஆண்களும் 16 பெண்களும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? So 184, 12 men or 8 women யாரு பண்ணாலும் வேலை பொறுத்த வரைக்கும் 14 நாள்ல தான் முடிய போகுது. அப்ப டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? 12 men அப்படிங்கிறது 8 விமனுக்கு ஈக்குவலா? அப்ப 2 4s are 8, 3 4s are 12. அப்ப 3 men அப்படிங்கிறது 2 விமனுக்கு ஈக்குவல். சாரி, 8 கிடையாது, 18 பா. 18 அப்படின்னா 2 6 are 12, 3 6 are 18. அப்போ நம்மளுக்கு இங்க என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 2 men அப்படிங்கிறது 3 விமனுக்கு ஈக்குவல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். How many days will 8 men and 16 women? So அப்ப 8 men
பிளஸ் 16 விமன் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ டேஸ்? ஓகே, இந்த 8 மென்னுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், விமனா மாத்திக்கலாம். 2 மென் அப்படிங்கிறது 3 விமனுக்கு ஈக்குவல் அப்படின்னா இதை இன்டூ 4 பண்ணும்போது 8 ஆயிடும். அப்ப இதையும் இன்டூ 4 பண்ணிக்கிட்டீங்கன்னா 8 மென்னுக்கு பதிலா 12 விமன் மாறிடும். அப்ப 12 விமன் பிளஸ் 16 விமன் அப்படின்னா 28 விமன் வந்துடும். அப்ப 28 விமன் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ டேஸ்? ஆல்ரெடி கிவன் டேட்டா நமக்கு தெரியும். 18 விமன் ஒர்க் பண்ணாங்கன்னா 14 நாள்ல வேலை முடிஞ்சிரும். அப்ப 28 விமன் ஒர்க் பண்றாங்க. ஸோ பர்சன்ஸ் அதிகமாகும் போது டேஸ் வந்து கம்மியாகும். இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். டைரக்டா அப்படியே மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்ப 18 into 14 divided by 28. 4 sevens are 28, 2 sevens are 14. 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 2, 9 2s are 18. ஸோ அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 9 days. ஆப்ஷன் வந்து B. Next question number 185. In a single throw of dice, the probability of getting a multiple of 3. ஒரு பகடையை ஒரு முறை எரியும் போது கிடைக்கும் எண் 3 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஒரு பகடை ஒரு முறை அப்படிங்கும் போது n of s பொறுத்த வரைக்கும் 6 தான் வரும். மல்டிபிள் ஆஃப் 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 3s are 3, 2 3s are 6. இது ரெண்டு மட்டும் தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஸோ இப்போ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 2 divided by டோட்டல் வந்து 6. ஸோ கேன்சல் பண்ண 1 2s are 2, 3 2s are 6. ஸோ 1/3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 186. 186 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, in a simultaneous throw of 2 dice, what is the probability of getting a total of 7? இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் போது கூடுதல் 7 கிடைக்க நிகழ்தகவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு பகடைன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அப்போ n of s பொறுத்த வரைக்கும் 36. ஸோ ப்ராபபிலிட்டி வந்துட்டு டோட்டல் வந்து 7ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1,6, 2,5, 3,4, 4,3, 5,2, 6,1. ஸோ இப்போ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வருது? 6 வருதா? ஸோ அப்போ மொத்தம் 36 இருக்கு. இதுல நமக்கு பார்க்கும்போது டோட்டல் ஆஃப் 7 அப்படிங்கிறது 6 தான் வருது. ஸோ கேன்சல் பண்றீங்க அப்படின்னா 1 divided by 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 187. What is the probability that a leap year selected at random that will contain 53 Sundays? சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் லீப் வருடம் 53 ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொண்டு இருக்க நிகழ்தகவு யாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே 366 நாட்கள்பா. இந்த 366 நாட்கள்ல 52 வாரங்கள் இருக்கும். பிளஸ் நமக்கு மீதி ஒரு 2 ஆட் டேஸ் அப்படிங்கிறது மிச்சம் இருக்கும். இந்த 2 ஆட் டேஸ் அப்படிங்கிறதுலாம் எப்படி இருக்கும்னா, சண்டே மண்டே, மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே சண்டே. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 7 சான்ஸ்ல இருக்கும். சரி, 52 வாரத்துல கண்டிப்பா நமக்கு 52 சண்டே வந்துடும். அது பிரச்சனை கிடையாது. பேலன்ஸ் இருக்கிற ஒரு நாளும் நமக்கு என்ன வரணும்? சண்டேஸ் அப்படிங்கிறது வரணும். ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 சான்ஸ் இருக்கு. இந்த 7 சான்ஸ்ல சண்டேக்கான சான்ஸ் பாத்தீங்கன்னா 1 2. ஸோ அப்ப 2 divided by 7 அப்படிங்கறதா உங்களோட ப்ராபபிலிட்டி. ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 188. The probability of a red marble selected at random from a jar containing P red, Q blue and or green அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெட்டை பொறுத்த வரைக்கும் P, ப்ளூவை பொறுத்த வரைக்கும் Q, கிரீன் பொறுத்த வரைக்கும் R. The probability of a red marble, P சிவப்பு, Q நீலம், R பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடவையில் இருந்து ஒரு சிவப்பு நிற கூழாங்கல் எடுப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ மொத்தம் பேக்ல பாத்தீங்கன்னா P பிளஸ் Q பிளஸ் R மார்பிள் இருக்கு. அதுதான் நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னால P பிளஸ் Q பிளஸ் R. இதுல நான் என்ன எடுக்க போறேன்? ரெட் தான் எடுக்க போறேன். அப்ப ரெட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்கு? P தான் இருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா P டிவைடட் பை P பிளஸ் Q பிளஸ் R அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஸோ கொஸ்டின் நம்பர் 189 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீடியன் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட், என்ற விவரங்களின் இடைநிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைநிலை மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை அசெண்டிங் ஆர்டர், அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் பாத்தீங்கன்னா 5 6, 5 6, அடுத்து 8, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 12 13 17, 12 13 17. சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதுனதுக்கு அப்புறம் சென்டர் டேட்டா பார்க்கணும். ஸோ அப்ப சென்டர் டேட்டா பாத்தீங்க அப்படின்னா 9. ஸோ அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 9.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 190. So இப்போ 190 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the mean of the 5 number is 32. If one number is excluded and the mean is reduced by 4, find the excluded number. 5 எண்களின் சராசரி 32. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் போது சராசரியில் 4 குறைந்தால் நீக்கப்பட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 எண்களின் சராசரி அப்படிங்கிறது 32. ஸோ அப்போ ஒரு நம்பர் நீக்கிட்டோம் அப்படின்னா 4 நம்பர், அப்போ சராசரி அப்படிங்கிறது 4 கம்மியாயிடும். ஸோ அப்போ 4 கம்மியாயிடுச்சு அப்படின்னா 28. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதோட வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4. இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? 1 வருமா? ஸோ இப்போ இங்க என்ன பண்ணணும்னா இந்த வித்தியாசத்தை இங்க வந்து பெருக்கிக்கோங்க. இந்த வித்தியாசத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அப்ப 5 இன்ட்டு 4 டிவைடட் பை 1. 5 இன்ட்டு 4 அப்படின்னா 20. 20 பை 1 அப்படின்னா 20. இப்போ வந்துட்டு புதிய சராசரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டை மட்டும் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து 48. சப்போஸ் இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா 5 இன்ட்டு 32ன்னு இருக்கா, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி 4 இன்ட்டு 28 இருக்கா, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா ஒரு ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணுங்கன்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா கிடைக்கிற வேல்யூ அப்படிங்கிறது தான் அந்த 48 அப்படின்னு இருக்கும்பா. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 48. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 191. ஸோ 191 பாத்தீங்க அப்படின்னா the marks scored by a set of students in a test கொடுத்துட்டாங்க. the range of this data, மாணவர்களின் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் கொடுத்துட்டாங்க. இதில் விவரங்களின் வீச்சு. ஸோ இப்போ ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் வீச்சுக்கு ஃபார்முலா என்னன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இங்க இருக்கிறதுலே பெரிய வேல்யூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 98. ஸோ இப்போ 98 அப்படிங்கிறது தான் பெருசா. இந்த 98ல இருந்து நீங்க சின்ன வேல்யூவை மைனஸ் பண்ணணுமா? ஸோ பெரிய நம்பர் அப்படிங்கிறது 98. ஸோ அப்போ 98ல இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 23. ஸோ அப்போ 23 அப்படிங்கிறத நீங்க மைனஸ் பண்ணுங்க. 5 9ல 2 போச்சுன்னா 7. ஸோ அப்போ 75. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 192. If the coefficient of variance of a collection of data is 18 and its standard deviation is 3.42, find the mean. ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபாட்டு கெழு அப்படிங்கிறது 18 மற்றும் திட்ட விலக்கம் 3.42 எனில் அதன் கூட்டு சராசரியை காண்க. coefficient of variance அப்படிங்கிறது 18, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா அப்படிங்கிறது 3.42. find the mean. x bar ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. cv equal to sigma by x bar into 100. ஸோ சிவி அப்படிங்கிறது 18 ஈக்குவல் டு சிக்மான்றது 3.42 பை எக்ஸ் பார் தெரியாது இன்டூ 100. ஸோ இப்போ 3.42 இன்டூ 100 மல்டிபிள் பண்ணும்போது 342. எக்ஸ் பார்ன்றது இங்கே வந்துடும், 18 அப்படிங்கிறது கீழே வந்துடும். 9 2s are 18, 1 2s are 2, பேலன்ஸ் 1, 7 2s are 14, 1 2s are 2, 3 3s are 9, 5 3s are 15, பேலன்ஸ் 2, 7 3s are 21, 3 டேபிள், 1 3s are 3, பேலன்ஸ் 2, 9 3s are 27. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 19. கொஸ்டின் நம்பர் 193. பின்வரும் புள்ளி விவரங்களில் சரியான ஒன்றை கண்டறியும். கனசதுரத்தின் எதிர்முகங்களில் உள்ள புள்ளிகளில் மொத்த எண்ணிக்கை எப்பொழுதும் 7ல் காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஒரு டை எடுத்துட்டீங்கன்னா அது ஆப்போசிட் நம்பர் என்ன இருக்கோ அது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு 7 அப்படின்னு வரணும்ப்பா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்போசிட்ல தான் சம் வந்து என்ன வரணும், 7 அப்படின்னு வரணும், அட்ஜசன்ட்ல வரக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா 5 புள்ளி இருக்கு, இங்க 2 புள்ளி. ஸோ கூட்டுனீங்க அப்படின்னா 7 வருது, அப்ப இது கிடையாது. இங்க 4 புள்ளி 3 புள்ளி இருக்கு. ஸோ கூட்டுனா 7 வரையாத 7 வரும், அப்ப இதுவும் கிடையாது. இங்கேயும் 5 2 கூட்டுனா 7 வருது, அப்ப இதுவும் கிடையாது. ஸோ இந்த ஒரு டயக்ராம் மட்டும்தான் வரும். மேபி இங்க 5 இருக்குன்னா இதோட ஆப்போசிட்ல 2 இருக்கலாம். மேபி இங்க 4 இருக்குன்னா இது ஆப்போசிட்ல 3 இருந்திருக்கலாம். இங்க 1 இருக்குன்னா இதோட ஆப்போசிட்ல 6 இருந்திருக்கலாம். ஸோ அதுபடி ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் 194. 2 பொசிஷன் ஆஃப் எ டைஸ் ஆர் ஷோன் பிலோ கொடுத்துட்டாங்க. 1 டாட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இங்கேயும் 3 புள்ளி இருக்கு, இங்கேயும் 3 புள்ளி ஒரே மாதிரி பொசிஷன்ல இருக்கிறதுனால 5க்கு ஆப்போசிட்ல 6, அதாவது 5 புள்ளிக்கு ஆப்போசிட்ல 6 புள்ளி, 4 புள்ளிக்கு ஆப்போசிட்ல 2 புள்ளி. அப்போ 3 புள்ளிக்கு ஆப்போசிட்ல பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன, 1. ஸோ 1க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 3, ஆப்ஷன் வந்து பாம்பே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 195. 3 பொசிஷன் ஆஃப் டைஸ் கொடுத்துட்டாங்க. ஆப்போசிட் டு நம்பர் 2. ஸோ அப்போ 2க்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. சரி, இந்த இடத்துலயும் 1 4 இருக்கு, இங்கேயும் 1 4. அப்ப மிச்சம் இருக்கிறது இங்க 2, அதுக்கு ஆப்போசிட்ல இங்க வரப்போற டைஸ்க்கு 6 வருது. ஸோ அதுபடி ஆன்சர் பாத்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 196.
ஆப்போசிட் டு 3. ஸோ அப்போ 3க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 3 இருக்கும்போது 3க்கு பக்கத்துல தெரியறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் படத்துல 2ம் 6ம். அப்ப 3க்கு பக்கத்துல அப்படிங்கிறது 2 6ன்றனால கம்பல்சரி ஆப்போசிட் கிடையாது. அதே மாதிரி இந்த படத்துல 3க்கு பக்கத்துல நமக்கு தெரியறது பாத்தீங்கன்னா 1 5. அப்ப பேலன்ஸ் வந்து யாரு வராம இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 4 தான். அப்ப 3க்கு ஆப்போசிட்ல யாருன்னு பாத்தீங்கன்னா 4. Question number வந்து 197 பா. In each of the following question find the minimum number of straight lines required. ஓகே, இந்த படத்துல வந்துட்டு பின்வரும் ஒவ்வொரு கேள்வியிலும் கொடுக்கப்பட்ட உருவத்தை உருவாக்க தேவையான குறைந்தபட்ச நேர்கோடுகளின் எண்ணிக்கை. ஸோ அப்போ நேர்கோடுகள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ 13 வந்து நேர்கோடுன்றது தேவைப்பட்டிருக்குப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 198. In each of the following question find the number of triangles. பின்வரும் ஒவ்வொரு கேள்வியிலும் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை. முக்கோணங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இங்க பாருங்களேன், 198க்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ கவுண்ட் பண்றீங்கன்னா இது 1 2 3 4 5 6. அப்போ சிங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட் 2 ட்ரையாங்கிள் பார்க்கும்போது 1 2 3. ஸோ பிளஸ் 3. அதுக்கப்புறம் 3 ட்ரையாங்கிள் சேர்த்து கவுண்ட் பண்ணணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது 1, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 2. அதே மாதிரி 3, அதோட ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா 4. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா 5, அதோட ஆப்போசிட் 1 6. ஸோ அப்போ மொத்தம் 6 பிளஸ் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் சேர்த்தோம் அப்படின்னா ஆட் பண்ணும்போது 16. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 199. In each of the following questions count the number of a squareன்னு சொல்லியிருக்காங்கப்பா. கொடுத்துருக்கிறதுல எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு ஈஸி ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 4 ஸ்கொயர் இருக்கு. அதாவது 4x4 அப்படிங்கிற மாதிரி இருக்கு மேட்ரிக்ஸ். அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அதுதான் ஆன்சர். அப்போ 1 பிளஸ் 4 பிளஸ் 9 பிளஸ் 16 கூட்டணும் அப்படின்னா 16 20 29 பிளஸ் 1 30. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க 30. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 200. In each of the following questions count the number of a parallelogram. இணையான வரைபடங்களின் எண்ணிக்கையை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இணைகரம் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6. அடுத்து 7 8 9 10. அதே மாதிரி 11 12 13. 13ஆம் இது ஃபுல்லா சேர்த்தா இது ஒரு 14 15. அதுக்கப்புறம் இப்படி பாத்தீங்கன்னா 16, இது ஒண்ணு 17. இதை ஃபுல்லா சேர்த்து கவுண்ட் பண்றோம் அப்படின்னா 18. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் சிங்கிள் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6பா. அடுத்து 2 2 7 8 9 10. அதே மாதிரி இந்த சைடு 11 12 13. இதுக்கப்புறம் 4 சேர்த்து எடுத்துக்கோங்க. 14 15. அதே மாதிரி இது ஒண்ணு 16, இது ஒண்ணு 17. ஸோ அப்போ மொத்தமா ஒண்ணு எடுத்துட்டோம் பெருசு 18. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தேங்க்யூ ஸோ மச்.